ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் மினி டிராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாத யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓப்பனிங்ல ஹீரோயின் ஃபேங்க தான் காட்டுறாங்க. அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவளோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்ணாடியில அவ ஃபேஸை பார்த்துட்டு என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. அப்போ அவ பின்னாடி ஹீரோ வந்து நின்னுட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, என் கூட சேர்ந்து நீ ஒர்க் பண்ண ரெடியா இருக்கியா ஃபேங் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின் எதுவுமே சொல்லாம பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஃபேமிலி இருந்திருக்கும். இங்க ஸ்பெட்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இவங்க தான் ஹீரோயின். அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் இப்ப சேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. இவங்க டின்னருக்கு வெளில போலான்னு சொல்லிட்டு வரப்போ இவங்க கார் மேல ஒரு கார் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல மொத்த ஃபேமிலியுமே ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு. அவ அந்த கார்ல இருந்து வெளில வந்துட்டு இருக்கா. அப்போ ஆக்சிடென்ட் பண்ணிருப்பா இல்லையா, அவன் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச வரா. அச்சோ, இந்த ஃபேமிலில நீ ஒருத்தி மட்டும் இன்னும் உயிரோட இருக்கியா, சரி நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவி பையன் கீழே ஒழுகிட்டு இருக்க பெட்ரோல்ல தீய பத்த வச்சுட்டு போயிடுறான். இப்பதான் ஹீரோயினுக்கே ஒரு விஷயம் புரிய வருது. நடந்திருக்கிறது எதிர்ச்சியா நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது, தன்னோட ஃபேமிலிய ஒருத்தவங்க கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா அந்த மாஸ்க் மேன் கிட்ட எதுக்கு என்னோட ஃபேமிலியை கொன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அவனுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோயின்மே கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வரா. ஹீரோ பார்த்ததும் இவ அவ காலை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க, நீங்க என்ன சொல்ல நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் என்னோட குடும்பத்தை கொண்டு அவங்கள பழிவாங்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி ஹீரோயினோட ஃபேமிலியை கொண்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஹீரோவுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். ஆனா அவனை யாருமே அந்த ஃபேமிலில ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. அவனும் ஜியாங் ஃபேமிலியை ரிவெஞ்ச் எடுக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ ஹீரோயினுமே ஜியாங் ஃபேமிலியை ரிவெஞ்ச் எடுக்க வந்திருப்பாங்க இல்லையா. இப்போ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ற விதமா பண்ணிட்டு இவனும் சேர்ந்து அந்த ஜியாங் ஃபேமிலியை ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பான். இப்போ ஹீரோயின் அதான் சொல்லிட்டு இருக்கா. சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணா என்னோட ஃபேமிலியை கொண்டவங்க யாருன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே சரி நம்ம ஃபர்ஸ்ட் மிஷனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோயின் ஜியாங் ஃபேமிலில மேட் வேலைக்கு தான் வந்துட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்திருக்கா. இங்க வீல் சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் ஜியாங் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர். இவன் பேரு வாங்கு. அவன் ஹீரோயினோட ஃபைல பார்த்துட்டு உங்க நேம் ஃபேங்கா, உங்க நேம் ரொம்ப ரேர் நேம் மாதிரி இருக்கு, நீங்க இந்த யூனிவர்சிட்டியில தான் படிச்சீங்களா, எல்லாத்துலயுமே நல்ல மார்க் எடுத்திருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க மேட் வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக தான் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வாங்குமே ஷாக்கா பாக்குறான். இவன் என்ன சொல்றானா, ஆமா இந்த வேலைக்கு தானே நிறைய காசு கொடுப்பீங்க, எனக்கு நிறைய காசு தேவைப்படுது, அதுவும் சீக்கிரமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் வாங்க என்ன கேக்குறானா, எதுக்காக நீங்க இவ்வளவு காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு காது கேட்காம போயிருச்சு, எனக்கு காது கேட்க வைக்கணும்னா அதுக்கு சர்ஜரி பண்ணணும், அதுக்கு 2 மில்லியன் காசு ஆகுமா, அதுக்காக தான் நான் இப்ப சம்பாரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. வாங்குமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவளுமே ஆமா உங்களுக்கு ஒரு குறை இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கும் இது அப்படின்னு சொல்றா. பேங்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல கால் நடக்க முடியாம போயிருச்சு, அதனால அவனால எப்பயுமே நடக்க முடியாம அவன் வீல் சேர்லயே தான் இருப்பான். இப்போ ஹீரோயினுக்குமே ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சோன்ன இந்த பேங்க் ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறான். பரவாயில்லையே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பேசுற, எதுக்காக நான் உன்னை வேலைக்கு எடுத்துக்கணும், அதுக்கு உன்னால ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, இங்க பாருங்க எனக்கும் ஒரு குறை இருக்கு, உங்களுக்குமே ஒரு குறை இருக்கு, நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்கிற விஷயம் என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும், கால் நடக்க முடியாத உங்களுக்கு நான் கண்டிப்பா ஒரு காலா இருப்பேன், இந்த உலகத்துல நீங்க எங்க நடந்தாலும் சரி நானும் உங்க கூடயே நடப்பேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் வேங் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரெஸ் ஆயிரா. சரி நீ ரொம்ப நல்லா பேசுற, நான் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோயின்மே அப்பாடா எப்படியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாச்சு, என்னோட ஃபேமிலியை கொண்டவங்களை யாரும் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. வேங் வந்துட்டு ஹீரோயினை இதே வீட்டுல ஸ்டே பண்ண சொல்லிட்டா. அப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல போய் குளிச்சுட்டு இருப்பாளா. அவ குளிச்சு முடிச்சுட்டு வெளில போறதுக்குள்ள ஹீரோ வந்து பிடிச்சு இழுத்துக்கிறான். ஹீரோயின் ஹீரோ பார்த்த உடனே செமையா ஷாக் ஆயிடுறா. அப்ப ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, பரவாயில்லையே நல்லா சாதுரியமா பேசி இந்த வீட்டுக்குள்ள பர்சனல் மேடா வந்துட்ட போல,
ஃபர்ஸ்ட் மிஷனை நீ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்ட, உனக்கு நான் ரிவார்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில வந்துட்டு மேட் கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் நீங்க குளிச்சிட்டீங்களா, ரெஸ்ட் ரூம்ல ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. அச்சோ வெளில யாரோ இருக்காங்க, உள்ள ஹீரோ இருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோயின் பார்க்க வேங்குமே வந்திருப்பான் போல, அவனுமே வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெளியில மேட் இருந்து கேட்டுட்டு இருக்காங்க, மேடம் என்னாச்சு, நீங்க கீழே ஏதாவது விழுந்துட்டீங்களா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடு அப்படியே ரெஸ்ட் ரூம் ஓபன் பண்ணிட்டு வராங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, நான் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடை துரத்தி விட்டுறா. ஹீரோ பாத்தீங்கன்னா அப்ப பாத்டப்ல தான் ஒளிஞ்சிருப்பான். அந்த மேட் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போனோன்னு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ்வளவுமே எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், இதான் உன்னோட ரிவார்டு, ஹீரோ நான் இன்னும் கொடுத்து முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கிஸ் பண்ணிட்டு ஹீரோயினை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறான். தென் ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வருவாளா. வெளில பார்த்தா வேங் வந்துட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வேங் ரூம்குள்ள இருக்கத பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. மிஸ்டர் வேங் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் குளிக்கும் போது என்னோட இயர் மிஷினை கழட்டி வச்சுட்டு தான் குளிப்பேன், அதனால நீங்க கூப்பிட்டது எனக்கு கேட்கல, நான் வரதுக்கு லேட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ வேங் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் சும்மா தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமை பாக்குறான். ஹீரோயின்மே அச்சோ இவன் ரெஸ்ட் ரூமை பாக்குறானே, நம்ம ஏதோ மாட்டிக்கோமோன்னு சொல்லிட்டு வாங்கல நான் உங்களை வெளில கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல வேங் சொல்றான், பரவாயில்ல நானே போய்க்கிறேன், எனக்கு கை நல்லா தான் இருக்கு, வீல் சேர் தள்ளுறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு, சரி இன்னைக்குதான் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்க, நீ இந்த ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. மறுபடியும் ஹீரோ வந்துட்டு விட்ட கிஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் ஹீரோயினை கண்டினியூஸா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா, இந்த ஜியாங் ஃபேமிலில இருக்கவங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், ஒரு விஷயத்த மறந்துட்டியா, நானும் இந்த ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் அப்படின்னு அவன் சொல்ல ஹீரோயின் சொல்றா, சரி நீங்க எனக்கு க்ளூ கொடுங்க, யார் என்னோட ஃபேமிலியை கொண்டவங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு என்ன சொல்றானா, இந்த ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் உன்னோட ஃபேமிலி இறந்ததுக்கு காரணமானவங்க, அடுத்த க்ளூ சொல்லணும்னா நீ என்னோட நெக்ஸ்ட் மிஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா வேங்கோட அங்கிள் தான். ஹீரோயின் தனியா வந்து நின்னுட்டு ஹீரோ நெக்ஸ்ட் மிஷன் சொன்னதா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவன் என்ன சொல்லிருப்பானா, வேங்குக்கு லூ ஃபேமிலி சேர்ந்த பொண்ண மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்க, அப்படி மேரேஜ் மட்டும் பண்ணி வச்சுட்டாங்கன்னா வேங்கு இன்னுமே பெரிய பணக்காரன் ஆயிருவா, இந்த ஜியாங் ஃபேமிலிய அதுக்கப்புறம் அழிக்கவே முடியாது, நீ எப்படியாவது வேங்கோட மேரேஜ ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. இவளுமே நான் மட்டும் எப்படி அந்த மேரேஜ ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க இவன் என்ன சொல்றானா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இப்ப அவன் என்னதான் அரேஞ்ச் பண்ணிருப்பானோ அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க வேங் வந்துட்டு என்னத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பானா. இவன் சடனா இப்படி வந்து நின்னதும் இவ பயத்துல கத்திட்டு அங்க இருக்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துடுறா. வேங் வந்துட்டு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணதா பாப்பா, ஆனா அவன் உள்ள விழுந்துட்டா. அதுக்கப்புறம் வேங் தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஹீரோயினை மேல தூக்கி விடுறா. நீ இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே எனக்கு எதுவும் இல்ல, நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். போ வேங் என்ன சொல்றானா, நான் ஓகே தான், நீ சீக்கிரமா போய் உன்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, நீ வேற இயர் மிஷின் வச்சிருக்கல, அது ரொம்ப நேரமா தண்ணியில பட்டா அதுக்கப்புறம் அது ரிப்பேர் ஆயிரும், அப்புறம் உனக்கு காது கேட்காம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு இப்ப வேங்க கூப்பிட்டு தான் உள்ள போயிட்டு இருக்கா. இங்க நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே ஹீரோ மேல இருந்து பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு வைன் கிளாஸ் கொடுக்கறான். இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேங்கோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஃபைல்ல சைன் வாங்க வருவா, அப்போ அவகிட்ட இந்த வைனை கொடுத்து அவளை எப்படியாவது குடிக்க வச்சிரு, நான் இதுல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ சொல்லிட்டு போன நெக்ஸ்ட் செகண்டே வேங்கோட அசிஸ்டன்ட் வரா. இவ பேர் லில்லி. இந்த லில்லிய பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவளுடைய செத்து போன தங்கச்சி ஞாபகம் வருது. அவ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நீங்க தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க மேடம், உள்ள சார் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே உள்ளதா இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இந்த லில்லிய பார்க்கும்போது அவளோட சிஸ்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வைனை இவ குடிச்சிடுறா. இவ வைனை குடிச்சிட்டு லில்லி கிட்ட கிளாஸ கொடுத்துட்டு ஃபைல வாங்கிட்டு இவ உள்ள போறா. அந்த வைன்ல தான் ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அது குடிச்சோன்னா நல்ல போதை ஆயிருது. இவ தள்ளாடிட்டே ரூம்குள்ள போறா. வேங் வந்துட்டு ஹீரோயின் இந்த நிலைமையில பார்த்தோன்னா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. ஹீரோயின் மடியில உட்காந்து வேங் கிட்ட ரொமான்ஸ் பண்ண போறா. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க, என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருப்பா. அந்த சமயம் பார்த்து வேங்கோட ஃபியான்சி வந்துட்டு வேங்க மீட் பண்ண வந்திருக்காங்க. உள்ள ஹீரோயின் வந்துட்டு வேங்கோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்தோன்னே இந்த ஃபியான்சி பொண்ணு செமையா கோவப்படுறா. அவ ஃபேமிலியோட வேங்க பார்க்க வந்திருப்பா போல. அந்த ஃபியான்சி பொண்ணு அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, அப்பா பாருங்கப்பா, இவன் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த லூ ஃபேமிலியோட லீடருமே, சே என்ன ஃபேமிலி இது, உங்களோட சம்பந்தம் வச்சுக்கணும்னு நினைச்சது என்னோட தப்பு தான், இந்த மேரேஜை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேங் வந்துட்டு என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஆனா யாருமே கேட்க ரெடியா இல்ல. அப்போ வேங்கோட
வேங்கோட தாத்தா என்ன சொல்றாங்கன்னா, இங்க என்ன கருமம் நடந்துட்டு இருக்கு, அந்த பொண்ணை வெளில கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ தான் வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போக வரா. பார்த்தா ஹீரோக்கு செம ஷாக்கு. என்னடா இது, அந்த லில்லி பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல ஹீரோயின் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாயிடுறான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு கோட் எல்லாம் போத்தி விட்டுட்டு அவன் ஹீரோயினை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறான். நேரா அவனோட ரூமுக்கு வந்துட்டு தான் தொப்புன்னு போடுறா. ஹீரோயின் சொல்றா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நான் தான் உன்கிட்ட ட்ரக்ஸ இந்த லில்லி கிட்ட தானே கொடுக்க சொன்னேன், நீ எதுக்கு அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு அவன் ரூமுக்கு போன, உன்கிட்ட நான் என்ன சொன்னா நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, அந்த லில்லிய பார்க்க என்னோட சிஸ்டர் மாதிரி இருந்துச்சு, எனக்கு அவளுக்கு துரோகம் பண்ண முடியல, அதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இவனுமே நீ பண்ண தப்புக்கு உனக்கு இதான் பனிஷ்மெண்ட், நான் உனக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. அப்ப ஹீரோயின் பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஹீரோமே சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு அவளை பெட்ல புடிச்சு தள்ளி விட்டுறான். பக்கத்துல நிறைய ஐஸ் கியூப் இருக்குமா, அதுல ஒன்னு அவன் சாப்பிட்டுட்டு மொத்த ஐஸையுமே வந்துட்டு ஹீரோயின் மேல கொட்டி விட்டுறான். ஹீரோயின் கடந்த குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா. ஹீரோமே என்ன இப்ப போதை தெளிஞ்சிருச்சா, இப்ப நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவளுமே குளிர்ல நடுங்கிட்டு நான் இப்ப ஓகே தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்றானா, பைத்தியக்காரி, நீங்க ரிவெஞ்ச் எடுக்க தானே வந்திருக்க, அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே, எதுக்கு நீ இப்ப தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, அவ சின்ன பொண்ணு, அவளை பார்க்கும்போது என்னோட தங்கச்சி ஞாபகம் வந்துச்சு தெரியுமா, அவளை எப்படி என்னால மாட்டி விட முடியும், ஒன்ன மாதிரி ஒரு ஈவ இருக்க இல்லாத அரக்கனை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோமே ஆமா நான் அரக்கன் தான், எனக்கு ஈவ இருக்கணும் ஒண்ணு எதுவுமே கிடையாது, நான் இப்படிப்பட்டவன் தான், நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்த, ரிவெஞ்ச் எடுக்க தானே, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, என்ன இப்படி இருக்கான், எப்படியாவது என்னோட ஃபேமிலியை கொண்டவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அவங்கள கொன்னுட்டு நான் இங்க இருந்து போகணும், எனக்கு இவனை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. தென் வேங் வந்துட்டு தாத்தாவை தான் பார்க்க வந்திருக்கா. தாத்தா செம கோவமா இருக்காங்க. அந்த லூ ஃபேமிலி முன்னாடி என்னோட மானத்தையே வாங்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்போ வேங்குக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் தாத்தா ஸ்கேல் எடுக்கிறாங்க. வேங்குமே பனிஷ்மெண்ட் வாங்க ரெடியா போகும்போது ஹீரோயின் ஸ்டாப் பண்றா. தாத்தா முன்னாடி போய் அவன் நில்லுன்னு பண்ணி பனிஷ்மெண்ட் ஏத்துக்கலான்னு போறா போல. அப்பன்னு பார்த்துட்டு வேங்கோட தம்பிக்கார வந்துட்டு அந்த லில்லிய கூப்பிட்டு தான் உள்ள வந்துட்டு இருக்கான். வேங்குக்கு கூட பிறந்த ஒரு தம்பி இருக்கு, இவன் பேரு லீ. லீ வந்துட்டு லில்லிய கூப்பிட்டு வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு, அந்த விஷயம் உனக்கு தான் நல்லா தெரியும், நீயே சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோவுமே இருக்கான். லில்லி பயத்தோட ஹீரோவை பார்த்துட்டு, இவன் என்ன விஷயத்த பார்த்தாலோ அதை சொல்ல ஆரம்பிக்கிறா. சாருக்கு ஃபைல் கொண்டு வந்தேனா, இந்த பொண்ணு ட்ரிங்க் கையில வச்சு நின்னுட்டு இருந்தா, சடனா என்ன நினைச்சுன்னு தெரியல, அவ அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு சாரோட ரூமுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது லீ என்ன சொல்றானா, பாருங்க தாத்தா, இதெல்லாம் வேணும்ட்டே வந்துட்டு நம்ம அங்கிள் தான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, வேங்க மாட்டி விடுறதுக்காக, இந்த அங்கிளை வீட்டை விட்டு துரத்திட்டா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் தாத்தாக்கு செமையா கோவம் வருது. டே உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்கா. லீ என்ன சொல்றானா, தாத்தா போதும், உங்க மிஸ்டர்ஸ்க்கு பிறந்த பையனுக்கு நீங்க வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க, இவனாலதான் வேங்க அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் நடக்க முடியாம போச்சு, அத மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதாவது வேங்கோட தாத்தா இருக்காங்க இல்லையா, அவங்கதான் ஹீரோவோட அப்பா. ஆனா ஹீரோ வந்துட்டு மிஸ்டர்ஸ்க்கு பிறந்த பையன், அதனாலே அவனுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்காது. இந்த ஜியாங் ஃபேமிலி சொத்து எல்லாமே பாத்தீங்கன்னா வேங்குக்கு சேர்ந்திருக்கும். அவனுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு கால் நடக்க முடியாம போயிருக்கும். இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஹீரோவை வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ எந்த ஆக்சிடென்ட்மே பண்ணிருக்க மாட்டான். இப்போ வேங் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அங்கிளுக்கு தான் என்ன ஃபர்ஸ்டே பிடிக்காது இல்ல, அதனாலதான் அங்கிள் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க தாத்தா என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயினை பார்த்துட்டு, ஏய் அந்த ஃப்ரேம்ல நீ தானே இருந்த, உனக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ ஹீரோயின் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்லணும். அப்படி ஹீரோயின் சொல்லேனா ஹீரோயினை வேலையை விட்டு ஃபயர் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோ என்ன சொல்றானா, அப்பா நான் தான் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட ட்ரக்ஸ் கொடுத்தேன், நான் இது சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நினைக்கல அப்படின்னு சொன்னோன்னே தாத்தாக்கு செமைய கோவம் வந்துருச்சு. அவங்க ஸ்டிக்கை வச்சு ஹீரோவே அடிக்கிறாங்க. நீ பண்ண வேலையால வேங்கோட கல்யாணம் நின்னு போச்சு, நான் இந்த கல்யாணத்தை வச்சு எவ்வளவு பெரிய பிசினஸ் பிளான் போட்டிருந்தேன்னு உனக்கு தெரியுமாடா, உனக்கும் உன்னோட அம்மா புத்திமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே ஹீரோவோட அம்மாவையும் சேர்த்து திட்டுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி திட்டு வாங்குறதெல்லாம் வேங் இலக்காரமா பார்த்துட்டு தான் இருக்கான். தாத்தா ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. தாத்தாக்கு கை வலிக்குன்னு சொல்லிட்டு போகும்போது லீய பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த லீ வந்துட்டு ஹீரோவை பெல்ட் வச்சு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினால இது பார்க்கவே முடியல, ஏன்னா இப்ப இவனாலதான் ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்கான். வேங்க அதுக்கப்புறம் ஹீரோயினை சரிவா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் கேக்குறா, உங்களுக்கு என் மேல எது கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, வேங் சொல்றா, நீ என்ன பண்ண, இதுக்கு காரணம் என்னோட அங்கிள் தான், அவங்க பண்ண தப்புக்கு ஓ மேல எப்படி நான் கோச்சுக்க முடியும், சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி வர்றான். ஹீரோயினுமே வேங்க கூப்பிட்டு உள்ள போயிட்டு இருக்காளா. போறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்துட்டே தான் போறா.
இந்த லீ வந்துட்டு இன்னுமே ஹீரோவை அடிக்கிறது நிறுத்தல. அவன் நல்லாவே அடிச்சிட்டு இருக்கான். அங்கிள், நீங்க சின்ன தப்பு பண்ணாலும் தாத்தா ரொம்ப கோவப்படுறாங்க. இதுக்கப்புறமா அது தப்பு பண்றதை நிறுத்திக்கோங்க, இல்லாட்டி இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல இந்த உலகத்தை விட்டே போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு போறான். அதுக்கப்புறம் இந்த லீ வந்துட்டு வெளில வந்து அந்த லில்லி கிட்ட தான் கொஞ்சிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க போல. நீ வந்து உண்மை சொன்னாலதான் தாத்தா என்னோட அங்கிளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, இதுக்கு உனக்கு நான் கண்டிப்பா ரிவார்ட் தரேன் அப்படின்னு சொல்றா. இந்த லில்லி வந்துட்டு லீ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்க ஆல்ரெடி வந்துட்டு இந்த மேரேஜ நிறுத்தணும் தானே பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, லீயுமே ஆமா நானே இந்த மேரேஜ நிறுத்தணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள என்னோட அங்கிள் தேவையில்லாம பிளான் போட்டு அவங்க வாங்கி கட்டிக்கிட்டாங்க, பரவாயில்ல அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னதான் லீ வந்துட்டு வேங் கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் இவன் தான் வந்துட்டு வேங்கை விட பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் போல. அதனாலதான் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண நினைச்சிருக்கான். அப்போ லில்லி என்ன சொல்றானா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, அந்த பொண்ணு நினைச்சா என்கிட்ட ட்ரிங்க் கொடுத்துருக்கலாம், ஆனா அவ எதுக்கு அதை குடிச்சிட்டு ரூம்குள்ள போனா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, வேங் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தென் வேங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொடுத்து இந்த என்னோட அங்கிளுக்கு போய் மெடிசின் போட்டு விடு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் இதை ஷாக்கா பார்த்துட்டு, மிஸ்டர் வேங் நீங்க ஏன் இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, உங்க அங்கிள் உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும், ஆனா நீங்க அவங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின் போட்டு விட சொல்றீங்க, என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, வேங் என்ன சொல்றானா, ஆமா நாங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே, அவங்க என்னதான் இருந்தாலும் என்னோட அங்கிள், நான் அவங்கள ஃபேமிலியா தான் பாக்குறேன், அவங்க என்ன ஃபேமிலியா பாக்கலனாலும் கூட அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் போகும்போது அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த வேங் மாதிரி ஒரு நல்லவங்களை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு போறா. இந்த பக்கம் ஹீரோ அவனோட ரூம்ல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் உள்ள நான் உங்களுக்கு மெடிசன் போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனை போட்டு விட வரா. அப்ப ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு, இங்க பாருடி உன்னாலதான் நான் இப்ப அடி வாங்கியிருக்கேன், உனக்கு சந்தோஷமா, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன ட்ரபிள்ல நீ மாட்டி விட்ட, இதுக்கு நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண வருவானா. ஹீரோயின் மூஞ்சி திருப்பிக்கிறா, நான் எந்த தப்பு பண்ணல, எனக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறா. ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுக்கிறான். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த வேங் ரொம்ப நல்லவன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாம, நீங்க செகண்ட் க்ளூ என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. என்ன புத்திசாலித்தனமா பேசிட்டு இருக்க நீ நினைக்கிறியா, நான் கேட்டதுக்கு நீ ஆன்சர் பண்ணாதனால உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கீழே தள்ளி விட்டுறா. இந்த சவுண்ட் கேட்டோன்னே வேங்கோலயே உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவங்க வர விஷயம் தெரிஞ்சோடனே ஹீரோயின் அங்க கீழே இருக்கிற மருந்தெல்லாம் எடுக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் பதட்டத்துல எழுந்திருக்கும் போது அவ காதுல இருக்க இயர் மிஷின் கீழே விழுந்திருக்கும். வேங் கேக்குறா, என்னாச்சு, என்ன இதெல்லாம் கீழே சதறி கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் கை தவறி கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினோட இயர் மிஷின் வந்துட்டு கீழே விழுந்து கிடக்கிறத லீ நோட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே காது கேட்கும், இருந்தாலும் வேங் முன்னாடி தன்னை ஒரு பாவப்பட்ட பொண்ணு மாதிரி காட்டிக்கிறதுக்காக தான் காது கேட்கலங்கிற போய் சொல்லியிருப்பா. இப்போ லீ என்ன கேட்டுட்டு இருக்கானா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அண்ணா கொஸ்டின் கேட்டான், அதுக்கு நீ ஆன்சர் பண்ண, உன்னோட இயர் மிஷின் கீழே விழுந்து கிடக்குதே அப்படின்னு சொல்லி கேக்குறான். வேங்குமே ஷாக்கா பாத்துட்டு இருக்கான், என்ன ஹீரோயினுக்கு காது கேக்குதான்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் காது கிட்ட கையை கொண்டு போவாளா, இத பார்த்து லீ சிரிக்க ஆரம்பிக்கிறா. அண்ணா நான் சொன்னேன்ல இவ நல்லவ கிடையாது, இவளுக்கு காது நல்லாவே கேக்கும், இவ ஏதோ சொல்லி நடிக்கதான் வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. அச்சச்சோ எனக்கு என்னாச்சு, காது கேட்க மாட்டேங்குது, வேங் சார் நீங்க என்னோட இயர் மிஷினை பாத்தீங்களா, என்னோட இயரிங் மிஷின் காணும், தயவு செஞ்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா, எனக்கு காது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இத பார்க்க லேயுமே, நடிக்காதடி உன்னோட இயர் மிஷின் கீழே தான் விழுந்து கிடக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோ சொல்றா, டே முட்டா பயலே, அவளுக்கு தான் காது கேட்காதுல, நீ பேசுறது எப்படிடா கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, வேங்கமே வந்துட்டு ஹீரோயினுக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்த நம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு லீ கிட்ட, சார் நீங்க என்னோட இயர் மிஷின் பாத்தீங்களா, தயவு செஞ்சு ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். லீ வந்துட்டு, அச்சச்சோ என் ஆளை விடுமா, நான் உன்னோட எடுக்கல, என்ன தயவு செஞ்சு தொடமா பேசு அப்படின்னு அவன் ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வேங் தான் கீழே கிடக்குற அந்த இயரிங் மிஷினை எடுத்து கொடுக்குறான். வேங்க லீயா தான் திட்டுறான், ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, ஒருத்தங்களை காது கேட்கலனா அவங்கள இப்படிதான் புள்ளி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். ஹீரோயின்மே என்னோட இயரிங் மிஷினை எடுத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றா, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா, இந்த ரூமுக்கு நீ எதுக்கு வந்த, எனக்கு மெடிசன் போட்டு விட தானே வந்த, அந்த வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க, வா வந்து எனக்கு மெடிசன் போட்டு விடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின்மே வந்துட்டு ஹீரோக்கு மெடிசன் போட்டு விட்டுட்டு இருப்பாளா. அப்போ வேங் வந்துட்டு லீயா வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, லீ சொல்றா, அண்ணா எனக்கு ஒரு டவுட் இருக்குண்ணா, இந்த பொண்ணுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தப்போ இவள அங்கிள் தான் தூக்கிட்டு வந்தாங்க, அங்கிள் வந்துட்டு இந்த பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இங்க ஹீரோயின் மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்கிறது ஹீரோக்கு வலிக்க ஆரம்பிக்குது. அவன் உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். எனக்கெல்லாம் உன்ன மாதிரி ஒரு காது கேட்காத பொண்ணை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நான் உன்னை ஒரு லூசர் மாதிரி தான் பாக்குறேன், இதுக்கப்புறம் என்னோட முன்னாடியே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நல்ல லீ காதுல படுற மாதிரி தான் கத்திட்டு இருக்கான்.
லீ கேக்குறான், அங்கிள் நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, இங்க பாரு எனக்கு காது கேட்காத பர்சனை சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி குறவுல ஒருத்திய நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். என்னோட தரம் ஒண்ணும் அவ்வளவு சீப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லீ உடனே பல்ல காட்டிட்டு, நீங்களே மிஸ்டர்ஸ்க்கு பிறந்த பையன் தான், அந்த விஷயத்த மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கான். வேங்க உடனே லீய பேசாம இருக்க சொல்றான். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேங்க உடனே ஹீரோவை தான் திட்ட ஆரம்பிக்கிறா. அங்கிள் நீங்க எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு ரூடா நடந்துக்கிறீங்க? அவளுக்கு காது கேட்காம போனதுக்கு அவ என்ன பண்ணுவா? இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இப்படி பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றான். அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்ன பேங்க் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு வரான், அவனுக்கு என்ன உன் மேல எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. ஹீரோயின் சொல்றா, என்ன தொடாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு டர்ட்டி மாதான் தெரியுறேன், என்ன தொட்டு உங்க கையை நீங்க அழுக்குப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு லீக்கு இவன் மேல டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பேசியிருப்பான். ஆனா ஹீரோ பேசினது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருச்சு. அவ அதுதான் சொல்லிட்டு போறா. லீ வெளில வந்துட்டு வேங் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு என்னமோ அந்த மேடும் நம்ம அங்கிளும் ஏதோ கனெக்ஷன்ல இருக்காங்கன்னு தோணுது, நீ தயவு செஞ்சு அவளை நம்பாத, எனக்கு அவளை பார்க்கும்போது டவுட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேங் வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ கண்டிப்பா வந்துட்டு அங்கிளோட ஆளா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லீக்கு கோவம் வருது. டேய் நான் உன் கூட பிறந்த தம்பிடா, ஆனா நீ என்ன நம்ப மாட்டியா? போய் இந்த வீட்டுல வேலை பார்க்கற ஒரு மேடு நம்புற, ஆனா நீ என்ன நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க வேங் சொல்றான், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீ எவிடன்ஸோட எதுவா இருந்தாலும் பேசு, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றான். நீ எவிடன்ஸ் கொண்டு வந்து கொடுத்தேனா நான் நீ சொல்றத நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்றானா, எவிடன்ஸ் தானே வேணும், சரி நான் எவிடன்ஸ் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கத ஹீரோயின் கேட்டறா. அவ வேங்குக்கு சாப்பிடறதுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பா. அப்போ லீ வந்துட்டு ஹீரோயினை பிளாக் பண்ணிட்டு, நீ பார்க்க செம அழகா தான் இருக்க, உன்கிட்ட என்ன ஒரே ஒரு குறைனா காது கேட்கலதான், இல்லாட்டி நானே உன்னை கரெக்ட் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஹீரோயின்மே தயவு செஞ்சு என்கிட்ட அப்படி எல்லாம் பேசாதீங்க, என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்றா. இவனுமே பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு தான் நீ வந்துட்டு காது கேட்காத மாதிரி நடிக்கிறேன்னு நான் பாக்குறேன், கண்டிப்பா ஒரு நாள் நான் உண்மையை வெளில கொண்டு வர போறேன், அப்போ யாருமே என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹீரோயின் சொல்றா, என்ன சார் சொல்றீங்க, எனக்கு நிஜமாலுமே காது கேட்காது, நீங்க எது வந்தாலும் இந்த சைடு வந்து பேசுறீங்களா, இந்த சைடு தான் மிஷின் வச்சிருக்கேன், இந்த சைடு மட்டும் தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குற வேங்குமே, லீ நான் உன்கிட்ட சொன்னேன்ல நீ ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு, பேசாம வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். ஹீரோயின் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகும்போது வேங்கு கையை பிடிச்சிடுறான். ஹீரோயின் ஷாக்கா பாக்குறா, மிஸ்டர் வேங் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க வேங் சொல்றா, இங்க பாரு இப்போதைக்கு நான் நம்புற ஒரே பர்சனா நீ மட்டும்தான், நான் உன்னை நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே தாராளமா நீங்க என்ன நம்பலாம் சார் அப்படின்னு சொல்றா. வேங் ஹீரோயின் கிட்ட என்ன கேக்குறானா, என்னோட ஃபியான்சி என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டா, அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும், திருப்பி அவ என்னோட லைஃப்ல வருவாளா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, சார் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பா உங்களோட ஃபியான்சி உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேங் ஹீரோயின் கிட்ட என்ன கேக்குறானா, நான் என்னோட ஃபியான்சியை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரதுக்கு ஒத்துக்கிறா. ஹீரோயின் வேங்க கிட்ட பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ கேட்டுறான். அவன் நேரா ஹீரோயினை தரத்தரன்னு உள்ள இழுத்துட்டு வந்து, என்ன நீ அந்த பொண்ணு கூட சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறியா, இப்பதான் அவங்க ரெண்டத்தையும் பிரிச்சு வச்சிருக்க, நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் ஹீரோயின் என்ன சொல்றனா, இங்க பாருங்க அவங்க ஒன்னும் என்ன ஹெல்ப் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல, அவங்க பண்ண முடியுமான்னு ஒரு ஹெல்ப்பா தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், சரி அப்ப நீ வந்துட்டு வேங்குக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே, ஆமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறேன், என்கிட்ட வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி வெளில போக போறா. ஆனா ஹீரோ ஹீரோயினை அப்படியே குழந்தை மாதிரி தூக்கி உட்கார வைக்கிறான். இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ மட்டும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் உனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான க்ளூ கொடுப்பேன், சொல்லு உன் ஃபேமிலியை கொண்டவங்களை யாரும் நீ தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ இந்த மேரேஜை நிறுத்துறியான்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸா போட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கா வேங்கு கிட்ட, எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேங்கு அதுல ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிடுறான், அது அவனோட ஃபியான்சிக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இதை நீயே வச்சுக்கோ, உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவ்வளவுமே அச்சோ எனக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேங் சொல்றான், இல்ல நீ வந்துட்டு என்னோட ஃபியான்சிக்கு ட்ரெஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணிருக்கல்ல, அதுக்கு நான் உனக்கு தர கிஃப்டா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவளுக்கே கொடுத்துட்றான். ஹீரோயினுக்கு வேங்க ஏமாத்துறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு முக்கியமான க்ளூ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிடுறா. தென் ஹீரோயின் பேங்க் வாங்கியிருப்பா இல்லையா, அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு அவனோட ஃபியான்சிக்கு கொடுக்கதான் வந்திருக்கா. அந்த ஃபியான்சி வந்துட்டு ஹீரோயினை பார்த்ததும், ஏய் நீ தானே
அன்னைக்கு வேங்கோட ஒன்னா இருந்த, எதுக்காக நீ இப்ப வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வேங் சார் உங்களை தான் லவ் பண்றாங்க, இந்தாங்க அவங்கதான் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ்ஸ கொடுக்கறா. இதை கேட்டது ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்றானா, ஏய் இந்த ட்ரெஸ்ஸும் நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ஒரே ஷாப்ல எடுத்ததுதான், என்ன பார்த்தா என்ன அந்த வேங்குக்கு அவ்வளவு சீப்பா தெரியுதா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோயினோட ட்ரெஸ்ல இருக்க லேபிள பாத்தறா. அவ உடனே ஹீரோயினை அறிஞ்சிடுறா. அந்த வேங் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா, அவனோட வீட்டுல வேலை பாக்குற மேலுக்கு வாங்கி தர கடையில இருந்து எனக்குமே ட்ரெஸ் வாங்கியிருக்கான், என்ன பார்த்தா என்ன அவ்வளவு சீப்பா தெரியுதா அவனுக்கு, போய் சொல்லு அந்த வேங் கிட்ட, இதுக்கப்புறம் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வில்லத்தனமா சிரிக்கிறா, இதான நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துட்டு வேங் கிட்ட தான் கொடுக்கறா. வேங் வந்துட்டு ஹீரோயினோட கண்ணத்துல அடிபட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, உங்க ஃபியான்சி இன்னும் கோவமா தான் இருக்காங்க, அவங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேங் ரொம்ப ஃபீல் பண்றான். பரவாயில்ல, இதுல நீ என்ன பண்ணுவ, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், இங்க இருந்து போறியா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேங்க டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுறா. வேங்கோட கல்யாணமே நின்னு போயிடுது. தாத்தா இப்போ வேங்க தான் கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நானே அந்த லூ ஃபேமிலி கிட்ட பேசி உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், நீ எதுக்கு அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு போய் உன்னோட மேடை அனுப்பி வச்சிருக்க, இதனால கோவப்பட்டு அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்படின்னு சொல்ல வேங் சொல்றான், தாத்தா நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த பாக்குறான். தாத்தா திட்டுறாங்க, ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, உன்னை எதுக்குடா இந்த மேடை அனுப்ப சொன்னாங்க, பாரு இப்ப இவனால கல்யாணமே நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. அப்போ வேங்க என்ன சொல்றேன்னா, தாத்தா போதும் நிறுத்துங்க, என்ன மாதிரி கால் நடக்க முடியாதவனால யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கவே இல்ல, ஏதோ வேண்ட விருப்பாத கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, இப்போ இந்த மேரேஜ கேன்சல் பண்றதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு, அதனாலதான் அவங்க வேணுட்டே இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். வேங்க இப்படி ஃபீல் பண்ணவன தாத்தாவுமே சரிடா அதை பத்தி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேங்க சமாதானப்படுத்துறாங்க. தாத்தா போறப்போ ஹீரோவை தான் திட்டுறாங்க, உன்ன மாதிரி ஒரு உருப்படாதவன பெத்தன்ல, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் பெருசா கண்டுக்கிற மாதிரியே தெரியல, அவன் உட்காந்து பல்ல காட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தான் மனசு கேட்காம வேங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா, என்னாலதான் உங்க கல்யாணம் நின்னு போச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேங் சொல்றான், நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற, எனக்கு உன்னை பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரி இருக்கு, குறை இருக்கிறவங்கள எல்லாருமே ஒதுக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும், நீ வராம இருந்திருந்தாலும் கூட இந்த கல்யாணத்தை அந்த பொண்ணு எப்படியாவது நிறுத்தி இருப்பா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு, அங்கிள் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, என்னோட கல்யாணம் நின்னு போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். வேங் போறத ஹீரோயின் பாவமா இருந்து பாத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஐஸ் கியூப் எல்லாம் கொடுத்துட்டு அவன் கண்ணத்துல வைக்க சொல்றான். என்னாச்சு, நல்லா பலமா அடி வாங்கியிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் சொல்றா, என்ன பண்றது, இந்த மாதிரி அடி வாங்கினா தானே அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும், பாவம் வேங் சார் அவங்களோட கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வேங்குக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. அவன் உடனே ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறான், என்னடி சும்மா சும்மா வேங் பாவம் பாவம் சொல்லிட்டு இருக்க, இத்தனை வருஷமா இந்த ஃபேமிலில நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன், என்ன யாருமே மதிச்சதும் கூட கிடையாது, அப்ப நான் பாவம் இல்லையா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா, எங்க அம்மாக்கு இங்க மரியாதையே கிடையாது, என்ன மிஸ்டர் ஸ்பைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒதுக்குறாங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீயும் தானே பாத்துட்டு இருக்க, இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம, சரி நான் அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்ல, எனக்கு இம்பார்ட்டன்டான க்ளூ கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த க்ளூவை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு மனசே விட்டு போயிருச்சு, அவன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டிட்டு இருக்கா, ஆனா இவ பொசுக்குன்னு இப்படி கேட்டோன்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு போறானா. இவ ஸ்டாப் பண்றா, எனக்கு க்ளூ கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நிறுத்திட்டு, சரி உனக்கு க்ளூ தானே சொல்லணும், நான் சொல்றேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் நின்னு பேசிட்டு இருக்கத லீ பாத்துறா. அவன் நேரா உள்ள வந்துட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க ரெண்டும் லவ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, அங்கிள் உங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணு தான் கரெக்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோ உடனே பின்னாடி இருக்க ஒரு பூச்சி எடுத்து வச்சுட்டு ஹீரோயினை திட்டுறான், என்னோட ரூமை நீ தானே கிளீன் பண்ண, இந்த லட்சம் தான் நீ கிளீன் பண்ணுவியா, அடுத்த டைம் இந்த மாதிரி பூச்சி எல்லாம் உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை வேலையை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஹீரோயினுமே இதை புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ சாரி சார், இதுக்கப்புறம் உங்க ரூமை நான் நல்லா கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை பார்க்க லீயுமே, அச்சிச்சோ அங்கிள் சாரி அங்கிள், நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பொண்ணுக்கு அந்த சைடு காது கேட்காது, நீங்க இந்த சைடு எதுவா இருந்தாலும் பேசுங்க, அப்பதான் அவளுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோமே அந்த பூச்சி எடுத்து அவன் மேல தூக்கி போட்டுட்டு, டேய் எனக்கு தெரியும்டா, என்னோட ரூம்குள்ள நீ வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் லீவ் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, அங்கிள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மையில கண்டுபிடிச்சு நான் உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லைட்டரை ஆன் பண்றான். இந்த விஷயத்த ஹீரோயின் பாத்துறா. ஏன்னா ஹீரோயின் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அந்த மாஸ்க் மேன் ஒருத்த வந்தான் இல்லையா, அவன் கையிலயுமே இதே மாதிரி லைட்டர் தான் இருந்திருக்கும். இப்போ ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கும் போது இவன் லைட்டரை யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அதை ஹீரோயின் பாத்துறா. அப்போ என்னோட ஃபேமிலி கொண்டது இவனா
நானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாளா. ஹீரோயின் இந்த மாதிரி பார்த்த விஷயத்த ஹீரோ பாத்துறா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட ஃபேமிலியை கொன்னது இந்த லீ தான். அன்னைக்கு என்ன கொலை பண்ண வந்தான் இல்லையா, அந்த மாஸ்க் மேன் கிட்ட கூட இந்த லைட்டர் தான் இருந்துச்சு. உண்மை சொல்லுங்க, இந்த லீ தானே என்னோட ஃபேமிலியை கொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லைட்டர் காட்டுறான். அந்த லீ வச்சிருந்தான் இல்லையா, அதே மாதிரி லைட்டர் தான் ஹீரோமே வச்சிருக்கான். அவன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஜியாங் ஃபேமிலி மொத்தமே இந்த மாதிரி லைட்டர் தான் யூஸ் பண்றோம். இப்ப சொல்லு, அவன் கொலை பண்ணிப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு கன்ஃபியூஷன் ஆயிருது. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் நீ செய்ய செய்ய உனக்கு நான் ஒரு க்ளூவா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஹீரோயினுக்கு நெக்ஸ்ட் மிஷன் என்ன கொடுக்கறான்னா, நீ நாளைக்கு வேங்கோட ஆபீஸ்க்கு போகணும், அவன் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்கிற விஷயத்த என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறான். இதனால ஹீரோயினுமே வந்துட்டு வேங்க கிட்ட தனியா வந்து பேசுறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. வேங் வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்க ஹீரோயின் சொல்றா, நாளைக்கு நீங்க ஆபீஸ் போவீங்கல்ல, உங்க கூட நானுமே வரேன், ஆபீஸ்ல உங்களை பாத்துக்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல வேங் உடனே நீயும் ஆபீஸ்க்கு வர ஆசைப்படுறியா, நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறதுக்காக வேங்குக்கு ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லீ வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கான். அண்ணாவை என்ன சொல்லி மயக்கணும்னு எனக்கு தெரியல, அவன் உன்னை கண்மூடித்தனமா நம்புறான், ஆபீஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு வர அளவுக்கு நீ என்னதான் பண்ணி கிடைச்ச அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றேன், இங்க பாருங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல லீ சொல்றான், அப்பா அம்மா மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட நடிக்காத, உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, என் அண்ணாக்கு மட்டும் துரோகம் பண்ணன்னு வச்சுக்கோயேன், உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருப்பான். அப்போ அங்க வேங் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, டே நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன்லடா ஹீரோயினை இதுக்கப்புறம் டீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க லீ சொல்றா, அண்ணா நான் சும்மா தான் நான் விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க வேணா ஹீரோயின் கிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின்மே விடுங்க சார், அவங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க, நான் எதுவும் மைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. தென் வேங் ஹீரோயின் லீ எல்லாருமே ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆபீஸ்ல எல்லாருமே வந்துட்டு வேங்கோட மேரேஜ் நின்னு போச்சு இல்லையா, அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது வேங் கேட்டதும் அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் உடனே என்ன சொல்றானா, சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதல படுற மாதிரி நல்லா கத்தி சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி கத்துனதும் லீ என்ன சொல்றானா, பைத்தியக்காரி எதுக்கடி இப்படி கத்திட்டு இருக்கா, நீ கத்துற கத்துல எல்லாருமே சேவ்டாயிருவாங்க போல, கொஞ்சம் வாயை முடிட்டு வரியா அப்படின்னு சொல்றான். வேங்குமே ஹீரோயின் கிட்ட பரவாயில்ல எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். வேங் இப்போ முழுசாவே ஹீரோயினை நம்ப ஆரம்பிச்சுட்டான். அப்போ லீ வந்துட்டு வேங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இப்போ உங்களை பத்தி தப்பா பேசினாங்கல்ல, அவங்கள ஃபயர் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி கேட்க வேங் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிடுறான். இவங்க ஆபீஸ் ரூம்குள்ள போகும்போது லில்லி வந்துட்டு ஹீரோயினோட கையை தட்டி விடுறா, நீங்க மேட் தானே, நீங்க வெளியேறுங்க, நீங்க ரூம்குள்ள எல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இதை நோட் பண்ற வேங் என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் ஹீரோயின் என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா இருக்க போறா, நான் எங்க போனாலும் ஹீரோயின் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே உள்ள கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயினை இந்த மாதிரி உள்ள கூப்பிட்டு போறது பார்த்த உடனே லில்லிக்கு செம கடுப்பா இருக்கு. அவ லீ கிட்ட புலம்பு வரும்போது லீ ஸ்டாப் பண்ணிடுறான். இங்க பாரு, இது ஆபீஸ், நீயும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது இங்க யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றான். ஹீரோயின் ஆபீஸ் ரூமுக்கு வேங்க கூப்பிட்டு வருவாளா. அப்போ டோரை ஓபன் பண்ணும்போது தாத்தா ஹீரோ மூஞ்சிலே ஃபைலை விட்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபைல் கூட வேங் மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ரொடெக்ட் பண்ணி நின்னுட்டு இருக்கா. ஃபைல் எல்லாமே வந்துட்டு ஹீரோ மூஞ்சிலே விழுந்துருது. அப்போ வேங் உள்ள வந்துட்டு என்னாச்சு தாத்தா, கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க தாத்தா சொல்றாங்க, உன்னோட ப்ராஜெக்டை இவன் திருடலான்னு பாக்குறாப்பா, உனக்கு ஆப்போசிட்டா இவன் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கான், ஆனா நான் அந்த ப்ராஜெக்ட பார்க்க கூட செய்யல, அவன் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் வேங் என்ன சொல்றானா, தாத்தா அவங்களுமே நம்ம ஃபேமிலி தானே, அவங்களுமே ட்ரை பண்ணட்டும், யாரோடது பெஸ்டா இருக்கோ அவங்களுக்கு நீங்க ப்ராஜெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ கீழே கடந்து அவனோட ஃபைலை எடுத்துட்டு வெளில போறான். அப்போ தாத்தா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. வேங் சொல்றான், தாத்தா ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அங்க ப்ராஜெக்ட் நல்லா இருந்தா அவங்க பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட என்னோட அங்கிளுக்கு ஃபேஸ்ல ஃபைல் தூக்கி போட்டது அடிபட்டிருக்கோம், அவங்களுக்கு போய் மெடிசன் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் வெளில வந்துட்டு பாவமா ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோக்கு மெடிசன் போட்டு விட்டுட்டு என்ன கேட்டுட்டு இருக்கானா, உங்க அப்பா தான் உங்களை திட்டுறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக போய் நீங்க இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ இந்த வீட்டுக்கு எந்த வேலைக்கு வந்த, ரிவெஞ்ச் எடுக்க தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் போகும்போது அவளோட காலை நோட் பண்றான். அதாவது ஹீரோயினுக்கு ஹீல்ஸ் போட்டு காலெல்லாம் புண்ணாயிருக்கும். இதை நோட் பண்ற ஹீரோ என்ன சொல்றான்னா, கொஞ்சம் உடம்பே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் மெடிசன் போட்டுட்டு வெளில வரும்போது லீ சொல்றா, என் கண்ணு எப்பவுமே உன் மேல இருக்கும், என்கிட்ட நீ கண்டிப்பா மாட்டதான் போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோடா டோமரே, நானும்
சரி பொறுமையா இருக்கலாம்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன தகுதி இருக்கு? வெறும் இந்த ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்தவன் ஒரு தகுதி மட்டும் தான் இருக்கு, மத்தபடி நீ ஜீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்தி விட்டுட்டு இருக்கா. லீக்கு சம கோவமா இருக்கு. ஆனா இவ்வளவு ஏதோ பண்ணா வேங் திட்டுவான்னு சொல்லிட்டு அவன் அமைதியாயிடுறான். தென் ஹீரோயின் வேங்கோட ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேங்குக்கு அவனோட கிளைண்ட் கிட்ட இருந்ததா கால் வருது. நம்ம ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேங் வந்துட்டு ஃபைல் எடுத்துட்டு நேரா ஹீரோயின் கிட்ட தான் பேச வரான். நான் கிளைண்ட்டை மீட் பண்ண ஆபீஸ் ரூமுக்கு போறேன், நான் வர வரைக்கும் நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோயின் பாவமா மூஞ்சி வச்சுட்டு, ஏன் சார் நீங்க என்ன நம்பலையா? அதான் நீங்க இங்க வெயிட் பண்ண சொல்றீங்களா? நான் வேணா எதுவும் கேட்காம இருக்க இந்த ஏர் மிஷினை கழட்டி வச்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏர் மிஷினை கழட்டி வச்சிடறா. இப்போ நான் இதை கழட்டி வச்சுட்டேன், எனக்கு காது சுத்தமா கேட்காது, என்னை கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வேங்கு சிரிவான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். இப்போ வேங் வந்துட்டு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு ஹீரோயின்மே கூப்பிட்டு வந்திருக்கா. ஹீரோயின் உள்ள வரத பார்த்தோன்னே லீ செம கடுப்பாகிறா. அண்ணா இவ்வளவு எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? நம்ம பிசினஸ் சீக்ரெட் எல்லாம் பேசுவோம், அதை இவ தெரிஞ்சுக்கிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க வேங் சொல்ற, அவ ஏர் மிஷின் போடல, அவளுக்கு காது கேட்காது, நம்ம பேசுற சீக்ரெட் நம்மளை தாண்டி எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்றான். அப்போ வேங் வந்துட்டு என்ன உள்ள கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அந்த சேரை தள்ளான்னு போறா. அப்பதான் வேங் வந்துட்டு, ஐயோ சாரி மறந்துட்டேன், உனக்கு ஏர் மிஷின்ல காது கேட்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப கொஞ்ச நேரத்துல மாட்டி இருப்பா, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டா. வேங் வந்துட்டு லீ கிட்ட எதுக்கும் கவலைப்படாத, நீ அவளை தாராளமா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கிளைண்ட்டுமே வந்துடுறான். வேங் அவனுக்கு அவனோட ப்ராஜெக்ட் கொடுக்கறான். ஹீரோயின் அந்த கிளைண்ட்டுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க கொட்டேஷன் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்துறா. அந்த கிளைண்ட்டுமே ப்ராஜெக்ட படிச்சு பார்த்துட்டு சரி நான் நாளைக்கு முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் வேங் வந்துட்டு சரி நம்ம வெளில போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே போலாங்கிற மாதிரி தான் வருவா. இதை பார்த்து வேங் செமையா ஷாக் ஆக ஹீரோயின் சுதாரிச்சுட்டு, என்ன சார் மீட்டிங் முடிஞ்சிருச்சா, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். வேங்க போலான்னு சொல்லிட்டு தலையாட்ட ஹீரோயின் வந்துட்டு வேங்க வெளில கூப்பிட்டு போறா. வேங் போகும்போது என்ன சொல்றானா, எனக்கு சில டைம் வந்துட்டு உனக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்த என்னால ஏத்துக்கவே முடியல, எனக்கு தான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே அப்பாடா எப்படியும் நம்ம மேல டவுட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா அந்த கொட்டேஷன்ல எவ்வளவு அமௌண்ட் பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஹீரோமே சரி நீ சொல்ற அமௌண்ட் உண்மையா இருந்தா நான் உனக்கு அடுத்த க்ளூ கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது வேங் வந்துட்டு ஹீரோயினை தேடி ஹீரோ ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கு. வேங் உள்ள வர சவுண்ட் கேட்டோன்னே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே என்ன மாட்டிக்குவேன் பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். வேங் உள்ள வரைக்கும் வந்துட்டான். இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயினை கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாயை மூட வச்சுட்டு வேங் கிட்ட வந்து என்ன விஷயமா இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க வேங் சொல்றா ஹீரோயினை காணோம், நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா உன்னோட மேடு நைட்டு இங்க வந்து என்ன பண்ண போறா, அவ இங்க இல்லன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிடறா. அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லம் பயந்துட்டியா, அவ்வளவு சீக்கிரம் உன்னை மாட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோயினே அட பார்ட் டைம் பைத்தியமே என்ன ஏன்டா இப்படி பயப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ என்ன சொல்றானா, ஆமா எப்பயுமே மாட்டிக்கோன்னு ஒரு பயத்திலே இருக்கணும், இல்லாட்டி நீ கேர்லெஸ்ஸா இருந்து மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ இவ கேக்குறா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே எதுவும் இல்ல நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்றா. இவ போகும்போது அவளை போக விட மறுபடியும் பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின்மே கோவத்துல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான் எனக்கு இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன் அதான் நான் உன்னை கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறான். ஹீரோயின் வெளில வந்துதான் என்ன கிஃப்ட்னு ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா ஹீரோயினுக்கு ஷூ வச்சிருப்பான். அவ ஹீல்ஸ் போட்டு அவ கால்ல இருந்து ரத்தம் வந்திருக்கும் இல்லையா, அதை நோட் பண்ணி தான் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஷூ போட்டா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்கி கொடுத்திருப்பான். ஹீரோயின் யோசிக்கிறான் இவன் என்னால புரிஞ்சுக்கவே முடியல, இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ சரியான அரலூசு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறா. இந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, உன்னால என்ன எப்பயுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் மேல நிறையவே லவ் இருக்கு, ஆனா அதை வெளில எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறா. ஹீரோக்கும் ஹீரோயின் மேல லவ் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சா வேங்னாலையும் லீனாலையும் ஹீரோயினுக்கு ஆபத்து வரலான்னு சொல்லிட்டு தான் அவன் ஹீரோயின் கிட்ட எப்பயுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. வேங்கும் ஹீரோவும் அவங்களோட ப்ராஜெக்ட கிளைண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி யார் கிளைண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் சைன் வாங்குறாங்க அப்படிங்கறத பார்க்க தான் வந்திருப்பாங்க. அங்க ஹீரோ பாத்தீங்கன்னா மாசா உள்ள வந்துட்டு இருக்கான். எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு, அந்த கிளைண்ட் எனக்கு சைன் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் லீக்கு செம கடுப்பா இருக்கு. அது எப்படி உங்களுக்கு சைன் பண்ணுவாங்க, நாங்க தான் பெஸ்டா பண்ணிருந்தோம், எங்களுக்கு தான் அவங்க சைன் போட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப தாத்தா ஃபைல பார்த்துட்டு ஃபைல்ல எல்லாமே கிளியரா இருக்கு, இந்த ப்ராஜெக்ட நான் ஹீரோ கிட்ட தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே ஆமாப்பா நான் இந்த ப்ராஜெக்ட சூப்பரா பண்ணிருக்கேன், என்னால 29 மில்லியன்ல இந்த ப்ராஜெக்ட முடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் தாத்தாவுமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. பரவாயில்லையே இந்த ப்ராஜெக்ட நீ சூப்பரா பண்ணிருக்க, நீ ஏன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்
முறையா பாராட்டிட்டு போறாங்க. வேங்குக்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு. அவன் உள்ள கோவத்தை வச்சுட்டு வெள்ள ஹீரோ கிட்ட பரவாயில்ல அங்கிள், நீங்க இந்த ப்ராஜெக்ட வின் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே இதுக்கப்புறம் எல்லா ப்ராஜெக்ட்டுமே எனக்கு தான் கிடைக்க போகுது, நீ பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை நோட் பண்ற ஹீரோயின்மே சண்டை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேங்கு கிட்ட சார் நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு டைம் ஆச்சு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேங்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஷூவை நோட் பண்ணிட்டு உன்னோட ஷூ பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதை கேட்டோன்னா வேங்குக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, எனக்கு ஹீல்ஸ் போட்டாதான் பிடிக்கும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷூ எல்லாம் போடக்கூடாது, நீ ஹீல்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, அவளுக்கு ஹீல்ஸ் போட்டா செட் ஆகாது, அவளுக்கு இந்த மாதிரி ஷூ தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பத்தி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. இப்போ ஏதோ பேசாம இருந்தா அவனே எதுவும் சொல்லியிருக்க மாட்டான், தேவையில்லாம இவ வேங்க வெறுப்பேத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஹீரோயின் இந்த மாதிரி டென்ஷன் ஆகாத பார்த்து ஹீரோ நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். இந்த நெக்ஸ்ட் சீன்ல லீ வந்துட்டு வேங்க கிட்ட புலம்பிட்டு இருக்கான். எப்படி எப்படி அந்த வீணா போனவனுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது, நமக்கு தானே அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேங் சொல்றான், ஒரு வேளை அவங்க நம்மளை விட பெஸ்டா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம், அதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ லீ என்ன சொல்றானா, அது எப்படி நம்ம கோட் பண்ண அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மியா அவங்களால கோட் பண்ண முடிஞ்சது, இதுக்கெல்லாம் பாசிபிளே இல்ல அப்படின்னு சொன்னோன்னே வேங் வந்துட்டு சந்தேகமா லீய பார்க்க ஆரம்பிக்கிறான். லீயால இதை பொறுத்துக்கவே முடியல. டேய் என்ன எதுக்குடா இவ்வளவு சந்தேகமா பார்த்துட்டு இருக்க, அன்னைக்கு அந்த ரூம்ல நான் மட்டுமா உன் கூட இருந்த, ஹீரோயின் தான் உன் கூட இருந்தா, அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க வேங் சொல்றா, நான் ஹீரோயினை நம்புறேன், அவ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் லீக்கு செம கடுப்பா இருக்கு. அட பாவி பயலே, உன் கூட பிறந்த தம்பினா ஆனா நீ என்ன நம்ப மாட்ட, ஒரு மேல போய் நம்புற அப்படின்னு சொல்லி கேட்க வேங் சொல்றா, இங்க பாருடா, அவ இயர் மிஷினை கழட்டி வச்சிருந்தா, அவளுக்கு காது சுத்தமா கேட்காது, நான் ஹீரோயினை நம்புறேன் அப்படின்னு சொல்றான். லீ சொல்றா, கூடி சீக்கிரத்துல நான் ஹீரோயினோட முகமுடியை கிழிக்க தான் போறேன், அப்போ என்ன புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு போறான். லீ வந்துட்டு நேரா ஹீரோயின் கிட்ட தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. ஏய் சொல்லுடி, உனக்கு காது கேட்கலடி, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது அங்க ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். என்ன உனக்கு கீழே வேலை பாக்குறவங்க இருந்தா உன் இஷ்டத்துக்கு நீ அடிக்க வருவியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவனோட கையை உடைச்சு விட்டுறான். லீ வந்து கத்திட்டு இருக்கான், நீங்க ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்து தானே என்னோட அண்ணாக்கு துரோகம் பண்ண பாக்குறீங்க, இதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த லீ என்ன பண்றானா, ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவளோட இயரிங் மிஷின் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பதிலா ஒரு ப்ளூடூத் டிவைஸை வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல வேலை பாக்குற மேட் வந்துட்டு ஹீரோயினை எழுப்பி விடுறா. இங்க பாரு, நீயும் இந்த வீட்டுல ஒரு மேட் தான், சும்மா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, கீழே போய் காரை கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விடுறா. அப்போ ஹீரோயின் கிளீன் பண்ண போறா. அந்த சமயம் கவனிக்காம அந்த ப்ளூடூத் எடுத்து அவ காதுல வச்சுட்டு போறா. ஹீரோயின் பார்க்கிங்ல காரை தொடச்சிட்டு அங்க இருக்கிற கார் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கா. ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்தப்போ ஹீரோயின் அந்த காரை பாத்திருப்பா. இப்போ ஏதாவது கார் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி கார்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கிறத இந்த பக்கம் அதே பார்க்கிங்ல தான் லீயு வேங்கு ஒரு கார்ல உட்காந்து ஹீரோயின் பண்றதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. லீ சொல்றா, அண்ணா நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு காது நல்லாவே கேட்கும், அவ நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோட வேங்குமே ப்ரூவ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேக்குறான். லீ உடனே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹீரோயின் மேல இடிக்கிற மாதிரி போறான். வேங் வந்துட்டு எவ்வளவோ வேண்டாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. ஆனா லீ வந்துட்டு கேட்காம காரை வேகமா வந்துட்டு ஓட்டிட்டு போறான். இப்போ ஹீரோயின்மே வந்துட்டு கார் தன்னை இடிக்கிற மாதிரி வருதுன்னு தெரிஞ்சோன்னு அவ நகர்ந்து போயிடுறா. அவ நகர்ந்து போகும்போது கீழே விழுந்துருவாளா. அப்பதான் அவளோட காதுல அந்த இயரிங் மிஷின் இல்லாததை நோட் பண்றா. அச்சோ, இது நம்மளோட இயரிங் மிஷின் மாதிரி தெரியலையே, ஏதோ ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. அப்போ அந்த லீ உடனே அந்த ப்ளூடூத் டிவைஸ் எடுத்து காமிச்சிட்டு பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ நீ என்ன சொல்ல போற, நல்லா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவ உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. என்னோட இயர் மிஷின் எங்க போச்சு, அச்சோ என்னால் நகரவே முடியல, எனக்கு கால் வேற வலிக்குது, பேசாம என்னோட இயர் மிஷினை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லீ சொல்றா, போதும் நீ நடிக்காத, நீ இப்ப நல்லா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் சொல்றா, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காது நல்லாவே தெரியும், அதுக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட இயரிங் மிஷினை கொடுத்துருங்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு கேட்கவே இல்ல, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன வச்சு ஜோக் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. லீ உடனே பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லா சூப்பரா நடிக்கிற, இயரிங் மிஷின் இல்லைனா உனக்கு காது கேட்காதுன்னா உன்னை கார் இடிக்கிற மாதிரி வந்துச்சுல்ல, அப்ப எப்படி நீ கரெக்டா எஸ்கேப் ஆன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வேங்க கிட்ட, பாருங்கண்ணா இவளுக்கு காது நல்லாவே கேட்கும், இவ காதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தது ப்ளூடூத் டிவைஸ் தான், கார் இடிக்கிற மாதிரி வந்தோன்னா அவ எப்படி எஸ்கேப் ஆனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் பயந்து போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாளா. வேங் தான் சமாதானப்படுத்துறா, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே வேங் கிட்ட நடிப்பு
நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதே எனக்கு கேட்க மாட்டேங்குது. லீ சார் வந்துட்டு என்னோட இயர் மிஷின் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னோட இயர் மிஷினை திருப்பி கொடுக்க சொல்லுங்க. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார் என்ன இடிக்கிற மாதிரி வந்துச்சு. ஏதோ லைட் வெளிச்சம் வந்தனால நான் தப்பிச்சிட்டேன். இல்லாட்டி அந்த கார் என் மேல இடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னோட இயர் மிஷினை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அப்போ வேங் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை குழந்தை மாதிரி தூக்கிக்கிறான். ஏய் உனக்கு கண்ணு தெரியலையா? அவளுக்கு கால் அடிபட்டு இருக்கு. அவனால் நடக்க முடியாது. இங்க இருந்து என்ன அவளை உன்னால தூக்கிட்டு போக முடியுமா? என்னால மட்டும் தான் இவளை தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை குழந்தை மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது லீக்கு செம கடுப்பா இருக்கு. எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வேங்குக்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு. ஹீரோயினை ஹீரோ தூக்கிட்டு போறத பார்த்து ஹீரோயினை அவனோட ரூம் கூப்பிட்டு வந்துதான் ஐஸ் கட்டியால ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கான் காலுக்கு. அவ ஒத்தடம் கொடுக்க ஹீரோயினுக்கு கால் ரொம்ப வலிக்குது. ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, உனக்கு காது கேக்குங்கிற விஷயத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நீ என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இது என்னோட ப்ராப்ளம், அதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ என்ன சொல்றானா, என்னத்தை நீ சால்வ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் காட்டிட்டு இருக்கான். அதுல ஹீரோயின் வெளிச்சம் வரதுக்கு முன்னாடி நகர்ந்து போயிருப்பா. இததான் காமிச்சிட்டு இது மட்டும் அவங்க கண்ணுல பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை இந்த வேலையை விட்டே துரத்திடுவாங்க. இப்ப சொல்லு, நீ என்னத்தை சால்வ் பண்ண போற? காதுல மாட்டி இருக்க இயரிங் மிஷின் கூட நீ சரியா பார்த்து மாட்ட மாட்டியா? இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. இதுல வேற ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பு போல. நானும் பழி வாங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது செம கடுப்பா இருக்கு. இப்போ உள்ள வேங் வர சவுண்ட் கேட்டோன்னே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்கான். வேங்கு லீ உள்ள வந்தோடனே ஹீரோ வந்துட்டு அர்ஜென்ட்டா நான் ஒரு பிசினஸ் கால் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறான். அப்போ வேங் வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, அங்கிள் எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க ஹீரோயின் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. அவளுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, அவங்கள விட வயசுல பெரியவன், யாருக்காதுன்னா நான் தானே அட்வைஸ் பண்ணணும். நீ எதுவும் போட்டு ஓவரா திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ இந்த லீ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறானா, ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது, என்னோட இயர் மிஷினை கொடுங்க அப்படின்னு சொல்றான். அந்த லீயுமே வந்துட்டு சலிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட அந்த இயரிங் மிஷினை கொடுக்கறான். அப்போ லீ என்ன கேக்குறானா, எனக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கு. என் அங்கிள் எவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை எப்படி உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அவங்க என்கிட்ட போன்ல டைப் பண்ணி காமிச்சாங்க. நான் அதை படிச்சுதான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும், படிக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வெளில போகாம இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். பரவாயில்லையே, நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, நம்ம ஆளு நல்லா ஸ்மார்ட்டா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போறான். தி நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல தாத்தா அங்க இருக்கிற எல்லா போர்ட் மெம்பர்ஸையும் கூப்பிட்டு ஹீரோக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. பேங்குக்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு. இதை பார்க்கும்போது லீவ் வழக்கம் போல பேங்க் கிட்ட தான் வந்து கட்டிட்டு இருக்கான். இந்த தாத்தாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அந்த முட்டாள் கிட்ட போய் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவையும் ஹீரோவையும் திட்டிட்டு இருப்பானா. அப்போ வேங்க் சொல்றான், பரவாயில்ல விடு, அங்களுக்கு திறமை இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. நம்ம இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாம நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து, அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஹீரோயினுமே நான் உங்களுக்கு தான் சார் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. தென் ஹீரோயின் வாஷ்ரூம்ல இருக்கும்போது அங்க ஹீரோ வந்துட்டு, சரி அடுத்து அவன் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் அந்த விஷயத்த சொல்லாம தடுமாறுறா. இதை ஹீரோமே நோட் பண்ணிடுறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அவங்க அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி எதுவும் பேசல, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோமே சரி ஏதாவது ப்ராஜெக்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் லில்லி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா. இந்த வேங்க் சாருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, உன்ன மாதிரி காது கேட்காதவளை எப்படிதான் பிடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சு தள்ளிட்டு போறா. இதை ஹீரோ பாத்துருவானா, அவன் வேணுட்டே லில்லி நடந்து வரும்போது காலை குறுக்க விட்டு அவளை கீழே தள்ளிடுறா. லில்லி உடனே ஹீரோ பார்த்துட்டு, சார் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ லில்லிய வார்ன் பண்றான், யார்கிட்ட எப்படி பேசணும்னு பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வெளில வரா. ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டா நமக்காக தான் இவன் இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது லில்லிக்கு தான் செம கடுப்பா இருக்கு. இந்த ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த ஹீரோவும் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றா, பேங்க் சொல்லவே வேண்டாம், அவனும் இந்த ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றா, இவளை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வில்லத்தனமா யோசிக்கிறா. இந்த நெக்ஸ்ட் சீன்ல அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி பேசுறதுக்கு ஒரு கிளைண்ட ஹோட்டலுக்கு தான் வர சொல்லிருக்காங்க. ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு ஹீரோக்கு தான் வேக வேகமா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தி பேசுறதுக்கு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இவ டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புறதுக்குள்ள பேங்க் வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா, நான் ஹீரோயினை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஹீரோயினுமே வந்துட்டு டைப் பண்ண மெசேஜ டெலீட் பண்ணிட்டு வச்சிடுறா. அதுக்கப்புறம் அங்க கிளைண்ட்டுமே வந்துடுறானா. அவ ஹீரோயினை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு, பார்க்க செம ஹாட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி கேட்க லீ சொல்றா, இவ எங்களோட மேட் தான், இவன் ஒன்னும் அவ்வளவு ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த கிளைண்ட்டுமே ஹீரோயினை பாக்குற பார்வையே சரியில்லை, அவன் ஒரு மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. இதை நோட் பண்ற வேங்குக்கு செம கடுப்பா இருக்கு. அவன் இருந்தாலுமே கிளைண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் கிட்ட நம்ம ப்ராஜெக்ட் பத்தி பேசலாமான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அந்த கிளைண்ட்டுக்கு ட்ரிங்க் ஊத்துவாளா. அந்த கிளைண்ட் ஹீரோயினை பேடாவே பார்த்துட்டு இருக்கான். அந்த கிளைண்ட் வந்துட்டு ஓப்பனாவே வேங்கு கிட்ட
என்ன கேட்டுட்டு இருக்கானா, இந்த பொண்ணை நீங்க எனக்கு ஒன் நைட் அனுப்பி வச்சீங்கன்னா நான் உங்க ப்ராஜெக்ட்ல சைன் போடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வேங் என்ன சொல்றானா, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, இவ ஒண்ணு என்னோட மெய்ட் கிடையாது, இவ என்னோட காலு உங்களுக்கு எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கிளைண்ட் அப்பயுமே முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கான். இல்ல அட்லீஸ்ட் ஒரு நைட்டுக்காவது அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ லில்லி என்ன சொல்றானா, சார் ஹீரோயினை வந்துட்டு அந்த கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க கேக்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ உள்ள வந்துடுறான். அந்த கிளைண்ட் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, சார் உங்க டேஸ்டே அவ்வளவு மட்டமா போகுது, அவ சாதாரண மேட் தான், அவெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், வேணா இந்த லில்லியை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல லில்லிக்கு செம கோவமா வருது. என்ன லில்லி, நம்ம கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்காக நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. லீ வந்துட்டு லில்லிய சமாதானப்படுத்துறான். அங்கிள் சும்மா ஜோக் அடிச்சுட்டு தான் இருக்காங்க, நீ ஒண்ணு சீரியஸா எடுத்துக்கான்னு சொல்லி. அந்த கிளைண்ட்டுக்கு ஹீரோவை நல்லாவே தெரியும் போல, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு இருக்கான். அப்போ வேங் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, அங்கிள் இது பிரைவேட் பார்ட்டி, நான் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையே, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் இந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தேனா அப்போ உங்களை பார்த்தேன், சரி நம்மள ஒரே ஃபேமிலி ஆச்சுன்னு சொல்லிட்டு பேச வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ முறைச்சிட்டே ஹீரோனை பார்த்து எனக்கு வந்து ட்ரிங்க் ஊத்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவனுக்கு என்ன கோவம்னா, இங்க வர போறாங்கன்னு தெரிஞ்சும் அவன் இன்ஃபார்ம் பண்ணல, அந்த கடுப்புல தான் ஹீரோனை முறைச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோக்கு ட்ரிங்க் ஊத்திட்டு போகும்போது அவன் ஹீரோயினை போக விடாம அவன் பக்கம் பிடிச்சு வச்சுக்கிறான். அந்த கிளைண்ட் கிட்ட என்ன சொல்றானா, நம்ம இந்த இடத்துல உட்காந்து பிசினஸ் டீல் பேச வேண்டாம், ஒரு ஃபன்னான இடத்துக்கு நான் கூப்பிட்டு போறேன், வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கிளைண்ட்டுமே உனக்கு தான்ப்பா என்னோட டேஸ்ட் நல்லா புரியும், நான் வரேன் அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாருமே இப்போ வேற ஒரு இடத்துக்கு தான் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிளைண்ட்டுமே ஹீரோ கிட்ட தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது வேங்குக்கும் லீக்கும் செம கடுப்பா இருக்கு. லீ கேட்டுறான், அங்கிள் நாங்க தான் இவங்கள பிசினஸ் பத்தி பேச கூப்பிட்டு வந்தோம், ஆனா நீங்க உங்க ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எங்க ப்ராஜெக்ட திருடுறது உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான், அவங்க இன்னும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். வேங்குமே லீ கிட்ட, அங்கிள் சொல்றது கரெக்ட் தான், அந்த ப்ராஜெக்ட் இன்னும் நமக்கு கிடைக்கல, யார் வேணாலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம், நீ கொஞ்சம் பேசாம இருலி அப்படின்னு சொல்றான். அந்த கிளைண்ட் என்ன சொல்றானா, எல்லாம் சரிதான்ப்பா, ஆனா எனக்கு ஏதாவது ஒரு கேர்ள் இருந்து ட்ரிங்க் சர்வ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இத பார்க்க லிலி என்ன பண்றானா, ட்ரிங்க் கொண்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்து, நீ போய் அந்த கிளைண்ட்டுக்கு சர்வ் பண்ணு, அப்பதான் நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். இத பார்க்கும்போது ஹீரோக்கும் வேங்குக்கும் செம கடுப்பா இருக்கு. ஹீரோயின் அந்த ட்ரிங்க் எடுத்துட்டு அந்த கிளைண்ட்டுக்கு கொடுக்க போவாளா, அப்போ வேங்க் ஸ்டாப் பண்ணிடுறான், நீ ஒண்ணு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. ஹீரோ அடுத்த பாட்டில் எடுத்து அந்த கிளைண்ட்டுக்கு சர்வ் பண்ண வருவானா, அப்போ அந்த வழியா தான் லில்லி நடந்து போயிட்டு இருக்கான். இவன் வேணுட்டே காலை உள்ள விட்டு லில்லிய அந்த கிளைண்ட் மேலேயே விழுக வச்சிடறான். அந்த கிளைண்ட் உடனே லில்லியை பிடிச்சு வச்சுட்டு, பரவாயில்ல எனக்கு நீ கூட வைன் சர்வ் பண்ணலாம் அப்படின்னு அவனை கொஞ்சிட்டு இருக்கா. இத பார்த்ததும் லீக்கு செம கடுப்பா இருக்கு. அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண வந்துட்டான், நீயும் ட்ரிங்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க் பண்ண வைக்கிறான். வேங் வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றா, ஏன்டா அவளை போட்டு இப்படி ஃபோர்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, லீ வந்துட்டு அதெல்லாம் கேட்காம ஹீரோயினை ட்ரிங்க் பண்ண வச்சுட்டே இருக்கா. ஹீரோயின் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஹீரோக்குமே செம கடுப்பா இருக்கு. லீ வேணுட்டே ஹீரோயினுக்கு கொடுக்க நிறைய ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டே இருப்பானா, இதை பார்த்து வேங் ஸ்டாப் பண்ணிடுறா. ஹீரோயின் குடிக்க வேண்டாம், அவளுக்கு பதிலா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ட்ரிங்க்கும் வேங் வாங்கி குடிச்சிடுறா. அப்போ வேங்குக்கு வாமிட் வர மாதிரி இருந்தோன்னா ஹீரோயின் வேங்க வெளில கூப்பிட்டு வந்துடுறா. ஹீரோயின் வெளில வந்து வேங்குக்கு சாரி சொல்லிட்டு இருக்கா, மன்னிச்சிருங்க சார், என்னால தானே உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, வேங் உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதை நினைச்சு நான் பெருமை தான் பட்டுட்டு இருக்கேன், உன்னால எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்றான். வேங்குக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல லவ் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பா இருக்கு. அவன் என்ன கேக்குறானா, என்ன நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா, உள்ள உன்னோட தம்பி குடிச்சிட்டு உன் ப்ராஜெக்ட் பத்தி வளரிட்டு இருக்கான், அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா உனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, வேங் உடனே அவன் தம்பிக்காரனை பார்க்க உள்ள போயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை தனியா கூப்பிட்டு வந்து அவளுடைய கழுத்து பிடிச்சுதான் மிரட்டிட்டு இருக்கான். என்ன எனக்கே துரோகம் பண்ண பாக்குறியா, நீ இந்த ஹோட்டலுக்கு வர போறோம்னு உனக்கு ஃபர்ஸ்டே தெரியும்ல, அது எதுக்கு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண டைப் பண்ணேன், ஆனா என்னால அனுப்ப முடியல அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே, ஐயோ சாரிடா செல்லம், நான் தெரியாம உன் மேல கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ எனக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ இப்போ தப்பு பண்ணதுனால இதுக்கப்புறம் நான் உனக்கு க்ளூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோயின் சொல்றா, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வருது. அடிச்சி வாய் மூடு, நீ எல்லாம் ப்ராமிஸ் பண்ணாத, நீ என்னையே ஏமாத்த பாத்திருக்கல அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் வந்துட்டு, ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இவனுமே சரி நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், உள்ள நடந்துட்டு இருக்க மீட்டிங்கை நீ தான் கேன்சல் பண்ணணும், பேங்குக்கு ப்ராஜெக்ட் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுமே அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் இதெல்லாம் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு உள்ள போய் அந்த மீட்டிங்கை சொதப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் உள்ளதான் வந்துட்டு இருக்கா. அங்க லீ இல்லாத பார்த்துட்டு லியும் லில்லியும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பேங்க் சொல்றா, அவன் குடிச்சிட்டு ரொம்ப வளரி
விளையாடிட்டு இருந்தானா, அதனால அவனை லிலி கூட அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த கிளைண்ட்டும் வேங்கோ ட்ரிங்க் பண்ணிட்டே வந்துட்டு ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்காங்களா. இப்போ ஹீரோயின் வந்துட்டு வேங்கோட ட்ரிங்கை வாங்கிட்டு, சார் நீங்க எவ்வளவு ட்ரிங்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு பதிலா நான் ட்ரிங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் கிட்ட போயிட்டு என்ன சொல்றானா, சார் நான் உங்க கூட ட்ரிங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ட்ரிங்க் பண்றா. அவ ட்ரிங்க் பண்ணும்போது அந்த கிளைண்ட் பக்கத்திலே போய் நின்னுக்கிறா. வந்து ஆல்ரெடி ஹீரோயின் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான்ல, அவன் ஹீரோயினை டச் பண்ண வர ஹீரோயின் பயந்து போய் வேங் மேலே விழுந்துடுறா. இந்த கிளைண்ட்டுமே ஹீரோயினை பிடிக்க வருவானா, அவன் பொத்துன்னு கீழே விழுந்து அவனுக்கு பேக் பெயின் வந்துருது. ஹீரோயின் உடனே அந்த கிளைண்ட் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. ஐயோ சாரி சார், சடனா நீங்க என்னோட காலத்தோட வந்தீங்களா, நான் பயந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த கிளைண்ட் வந்துட்டு ஹீரோயினை அடிக்க வரா. உன்னால எனக்கு முதுகு வலியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்போ வேங் வந்துட்டு அந்த கிளைண்ட்டை ஸ்டாப் பண்றா. இவ என்னோட ஆளு, இவளை கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த கிளைண்ட் சொல்றா, இந்த பொண்ணு உன்னோட ஆளா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது, நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, நான் வேற அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வேங் என்ன சொல்றானா, நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் பத்தி எதுவும் பேச வேண்டாம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டை அனுப்பி வைக்கிறான். அந்த கிளைண்ட் வெளில போகும்போது அங்க ஹீரோ வந்துடுறான். என்னாச்சு, நீங்க பார்க்க ரொம்ப சேடா இருக்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வேங் வந்துட்டு என்ன மீட்டிங் வர வச்சு இன்னைக்கு என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருப்பானா. ஹீரோ உடனே சரி வாங்க நான் உங்களை சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டை அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறான். போறதுக்கு முன்னாடி அவன் ஹீரோனை பார்த்துட்டு தான் போறான். ஹீரோயின் இந்த மாதிரி வேங்கோட மடியில உட்கார்ந்துட்டு இருக்கதை பார்த்து அவனுக்கு செம ஜெலஸ் ஆகுது. இருந்தாலும் அதை வெளில காட்டிக்காம தான் போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வழக்கம் போல வேங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஐயோ சாரி என்ன மன்னிச்சிடுங்க, என்னாலதான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேங் சொல்றான் பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்னு ப்ரொடெக்ட் பண்றதா எனக்கு ஃபர்ஸ்ட் டியூட்டி, உனக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வேங்க தான் பெருமையா பேசிட்டு இருக்கா. சார் உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்போ வேங் என்ன கேக்குறானா, நீ வந்துட்டு என்ன மாதிரி ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவியா இல்லாட்டி அங்கிள் மாதிரி ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா நான் உங்களை மாதிரி ஒருத்தவங்களை தான் சூஸ் பண்ணுவேன், நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேங்க தான் பெருமையா பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரிங்க் பண்ணிருப்பா இல்லையா, அது அவளுக்கு போதை ஆயிருது. அவ வேங் மேலே மயங்கி விழுந்துடுறா. வேங்குக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போகுமா, அதனால அவன் ஹீரோயினை அப்படியே மடியில உட்கார வச்சுட்டு, உனக்கு என்னதான் பிடிக்கும்னா இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் ஸ்டாண்ட் பண்ணணும், நான் உன்னை எப்பயுமே நம்புறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அந்த ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க லிலி வராங்க. என்னாச்சு அந்த கிளைண்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ வேங்க என்ன சொல்றனா, அந்த கிளைண்ட் கிட்ட இன்னைக்கு ப்ராஜெக்ட் பத்தி எதுவும் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவனுமே சரி ப்ராஜெக்ட பத்தி பேச முடியலன்னா பரவாயில்ல, உன் மடியில எதுக்கு அவ உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவன் உடனே அந்த பொண்ணு நமக்காக தான் ட்ரிங்க் பண்ணி இப்ப இந்த கண்டிஷன்ல இருக்கா, இவளை நம்ம தான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கிட்ட சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு போக சொல்றான். அவ கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் லீ வந்துட்டு வேங்க தான் திட்டிட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ண போய் தான் இந்த மாதிரிலாம் ஆச்சு, அந்த கிளைண்ட் தான் ஹீரோயினை கேக்குறான்ல, கொடுத்துட்டு போனவ என்ன, நமக்கு அழகா இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் வேங்குக்கு செம கோவமா வருது. அவ நம்ம கூட வேலை பாக்குறவ, அவளை யூஸ் பண்ணி நமக்கு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, இதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தி இந்த மாதிரி பேசுற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறான். தென் ஹீரோயின் கார்ல வேங்க கூட தான் வந்துட்டு இருக்கா. அவ வேங்கோட ஷோல்டர்ல சாஞ்சிட்டே வந்துட்டு இருக்கத பார்க்க இந்த லீக்கு செம கடுப்பா இருக்கு. அண்ணா நீ ஏன் நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிற, நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்காம போறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பானா. வேங்குமே உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்தா பேசுடா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மயக்கத்துல இருக்கும்போது அவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அதுதான் கனவா வருது. அவ அவங்க அப்பா பேரு சொல்லி கத்திட்டு இருக்கா. இத லீ வந்துட்டு நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல லீ வந்துட்டு ஹீரோயினோட ரெஸ்யூம் கட்டி தான் வேங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணோட ஃபேமிலி நேம் பாத்தியா, லின்னு முடியுது, எனக்கு என்னமோ இவ மேல டவுட்டா இருக்கு, இவ கார்ல வந்துட்டு இருக்கும்போது பாத்தியா ஒருத்தங்க பேரு சொல்லி பயத்துல கத்திட்டு இருந்தா, இவளுக்கு கண்டிப்பா அந்த லின் ஃபேமிலி கூட ஏதோ தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதாவது ஹீரோயினோட ஃபேமிலி தான் லின் ஃபேமிலி. ஆனா இந்த விஷயத்த வேங் நம்ப மாட்டேங்கிறான். லீ உடனே கோச்சிட்டு சரி நான் ப்ரூஃபோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன்ல, எனக்கு நெக்ஸ்ட் க்ளூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ வந்துட்டு ஒரு போட்டோ கொடுக்குறான். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா கூட அந்த லீ பேசிட்டு இருக்கதா இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின்மே அப்போ லீ தான் எங்க அப்பாவை கொண்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோயின் யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கால்ல இருக்கவங்களோ நான் உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் பேசுறேன், உங்க அப்பாவை கொன்னது யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியும், நான் சொல்ற ஹோட்டல் ரூமுக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் கால் பேசி முடிச்ச உடனே ஹீரோ வந்துட்டு கால்ல யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்ல அது என்னோட பர்சனல், எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோமே சரி போன அனுப்பி வச்சிடறான். ஹீரோயின் அந்த கால்ல பேசினவங்க சொன்ன ரூமுக்கு தான் வந்து பார்த்துட்டு
இருக்கா. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்போட டைரி எல்லாம் இருக்கு. அவ அதை ஓபன் பண்ணி தான் பாத்துட்டு இருக்கா. அதே ஹோட்டலுக்கு தான் லீ வந்துட்டு வேங்க கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். வேங்க கேக்குற என்ன இதுக்கு இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க லீ சொல்றான், இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஒரு சீக்ரெட் தெரிய போகுது, அத நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம், நீ உன்னோட கண்ணால பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்க ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். வேங் வந்துட்டு இந்த செகண்ட் வரைக்குமே ஹீரோயினை தான் நம்பிட்டு இருக்கான். நீ தேவையில்லாம அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள வேங்கும் லீயும் வர விஷயம் தெரியாம அங்க இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு எந்த ஆதாரமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. இதுக்காக நம்மள இந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் நேம் அவ கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறா. பார்த்தா இந்த ஹோட்டலோட எம்டியே அந்த லீ தான். லீ பேரை பார்த்தோன்னே இவ புரிஞ்சுக்கிட்டா இது லீ செட் பண்ண ட்ராப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே உள்ள வேங்கும் லீயும் வர சவுண்ட் கேக்குது. இவ உடனே எடுத்த இடத்துல எல்லா ஃபைலையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. லீ வந்துட்டு உள்ள வேங்க தான் கூப்பிட்டு வந்துட்டு ஹீரோனை தான் தேடிட்டு இருக்கான். ஏ வேங், நீ உள்ள தானே ஒளிஞ்சிட்டு இருக்க, பேசாம வெளில வந்துரு, நீ யாருங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பானா. இதை கேட்டதும் வேங் என்ன சொல்றானா, என்னடா லூசு மாதிரி வளரிட்டு இருக்க, ஹீரோயின் எப்படி இங்க இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க லீ என்ன சொல்றானா, ஐயோ அண்ணா உனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது, ஹீரோயின் லின் ஃபேமிலியை சேர்ந்தவ, அவ நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் இங்க மேடா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் பேசுறது எல்லாத்தையுமே ஹீரோயின் உள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. அப்போ லீ என்ன சொல்றானா, போதும் ஃபேங், நீ நடிச்சது போதும், இப்ப நீ மாட்டிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்ட ஓபன் பண்றான். ஹீரோயின் உள்ள பயத்துல நடுங்கிட்டு இருக்கா, மாட்டிக்கோமோன்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து ஃபயர் அலாம் ஆன் ஆயிருக்கு. இவங்களுக்கு வார்னிங் வந்த உடனே வேங் வந்துட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட லீ சொல்றா, அண்ணா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்கண்ணா, அந்த ஹீரோயின் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிருப்பா, அவளை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கிற கபோர்ட் மாதிரி ஒன்னு ஓபன் பண்றா. அதுல ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டா. வேங்குமே இப்போ உன்னோட சந்தேகம் தீர்ந்துருச்சா, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட லீ வேற வழி இல்லாம வேங் கூட வெளில போயிடுறான். இவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ மாசா லைட்டரை பத்த வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இவன் தான் பாத்தீங்கன்னா ஃபயர் அலாரம் அடிக்கிற மாதிரி பண்ணிருப்பான் போல ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக. அவங்க வெளில போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. அப்போ ஹீரோ தான் வந்துட்டு கபோர்ட திறக்கிறா. ஹீரோயின் கேக்குறா, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே ஆமா, உன்னை காப்பாத்த நான் தானே இருக்கேன், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கார்ல உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் போட வருவானா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பக்கத்துல வந்து கிஸ் பண்ணதான் வரேன்னு நினைச்சிட்டு அவ ரெடியா இருப்பா. இவனுமே உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே புத்தியில தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சீட் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட ஃபேமிலியை கொண்டது இந்த லீ தான், அவனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னும் உனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல, யார் வேணாலும் கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்கு வச்சே பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா, உங்களுக்கு கோவம் இல்லையா, உங்ககிட்ட சொல்லாம நான் இங்க வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல, இதுக்கப்புறமா அது எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு, லீக்கு வர உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம போக போற வழி ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது, இதுக்கப்புறம் எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே அதுக்கு சரின்னு சொல்லிடுறா. லீ வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கா. ஹீரோயின் வராதனால லீ வேங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, அண்ணா நான் தான் சொன்னேன்ல, அவ வீட்ல இல்ல, அவ நல்லவளே கிடையாது, தயவு செஞ்சு என்ன நம்புனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வேங் சொல்றான், எனக்கு ஆதாரம் இல்லாம கண்ணால எதுவும் பார்க்காம நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். லீ திட்டிட்டு இருக்கான், அண்ணா நான் சொல்றதை நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயின் காஃபி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. வேங் ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமான்னு சொல்றா. லீ சொல்றா, போய் சொல்லாதடி, இவ்வளவு நேரம் நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்க அவ என்ன சொல்றானா, நான் வேங் சாருக்காக ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருந்தேன், அதான் வரதுக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே லீக்கு செம கடுப்பா இருக்கு. அவன் ஹீரோயினை திட்ட வரும்போது வேங் ஸ்டாப் பண்ணிடுறான். இதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் ஹீரோயினை டார்கெட் பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ அவளை எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லீயை துரத்தி விட்டுறான். லீயுமே எதுவும் பேச முடியாம அங்கிருந்து போயிடுறான். லிலி லீ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்க பேசினதை எல்லாமே நான் கேட்டுட்டேன், நீங்க என்ன வெறும் யூஸ் மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன், அது எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த லீயுமே அப்படி என்னடி பெருசா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க லிலி என்ன சொல்றானா, உனக்காக நான் இந்த ஆபீஸ்ல நிறைய போய் கணக்கு எழுதி இருக்கேன், ஒன்னா வேங்க ஏமாத்தி நீ எவ்வளவு ப்ராஜெக்ட ஆட்டையை போட்டிருக்க, அண்ணா கூட இருந்து ஒன்னாவ அழிக்கணும்னு பாக்குறல்ல, அந்த விஷயம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இவ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பானா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காத வேங் எல்லாத்தையுமே கேட்டுறான். வேங் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டான்னு சொல்லிட்டு இந்த லீக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் உடனே வேங் கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, இப்ப கேட்டது எதுவுமே உண்மை கிடையாது, நீ எதுவுமே நம்பாத அப்படின்னு சொல்ல வேங் சொல்றா, கேட்க கூடாது, எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், நீ எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல, உங்க ரெண்டு பேத்தையுமே நான் ஆபீஸ்ல இருந்து ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு லீ வந்துட்டு லிலியை தான் அரையறா, உன்னாலதான் எல்லாமே கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீ வேங் கிட்ட என்ன சொல்றான்னா, நான் எதுக்கும் காரணம் இல்ல, இவதான் என்ன செடியூஸ் பண்ணி என்ன மாத்திட்டா, அண்ணா நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறானா. வேங் வந்துட்டு இதுக்கப்புறம் பேசிருக்க எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். வேங் அதுக்கப்புறம் தனியா
தனியா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னோட தம்பியை வந்துட்டு என்ன எதிர்க்கணும்னு நினைக்கிறான், என்னால அதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு நகர்ந்து போகாத, எனக்கு இப்ப ஆறுதலுக்கு யாரும் இல்ல, நீயாவது என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்துட்டு சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இவன் இந்த மாதிரி வாங்க ஹக் பண்ணிட்டு இருக்கத ஹீரோ பாத்துறான். அவனுக்கு செம கடுப்பா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட தான் பேச வந்திருக்கான். என்ன வேங்க ஒண்ணு முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாரு இந்த வீட்டுக்கு நீ ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்திருக்க, அந்த விஷயத்த மறந்துடாத அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் சொல்றா எனக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த வீட்டுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்திருக்கேன்னு, என்னோட அடுத்த க்ளூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ ஹீரோ உடனே ஒரு ரெக்கார்டர் கொடுக்கறான். இது லாஸ்டா உங்க அப்பாவும் லீயோ பேசிக்கிட்டதுன்னு சொல்லி ஹீரோயின் அதை பிளே பண்ணி பார்த்தோன்னா இதுல இருக்க வாய்ஸ் வந்துட்டு லீயோட வாய்ஸ் தான். அப்போ லீதா கொலைகாரனா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ என்ன சொல்றானா, அதை என்னால சொல்ல முடியாது, ஆனா நீ உண்மைக்கு பக்கத்துல நல்லா நெருங்கி வந்துட்ட, இன்னும் நீ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்னே ஒன்னு இருக்கு, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த சமயம் பார்த்து வேங் வந்துட்டு ஹீரோனோட ரூம்குள்ள வந்துட்டு இருக்கான். நீ தூங்கிட்டியா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். வேங் உள்ள வரான்னு தெரிஞ்சோன்னா ஹீரோவை ஹீரோயின் அங்க இருக்கிற கபோர்ட்ல ஒளிய வச்சிடுற. வேங் உள்ள வந்தது ஹீரோயின் கிட்ட என்னாச்சு நான் பேசுறது ஒண்ணு கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஹீரோயின் பெட்ல இருக்க இயர் மிஷின் எடுத்து மாட்டிட்டு ஐயோ சாரி சார் நீங்க பேசுனது எனக்கு கேட்கல, நான் இயர் மிஷின் வச்சிருந்தேனா, நான் இயர் மிஷினை இப்ப தான் காதுல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. வேங்குமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஃபிளவர் பொக்கே தான் கொடுக்கறான். இன்னைக்கு நீ தான் எனக்கு ஆறுதலா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அதை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் வேங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வருவானா. அப்பன்னு பார்த்து கபோர்ட்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. வேங் உடனே என்ன கபோர்ட்ல இருந்து சத்து கேக்குது, ஏதாவது எலி ஏதாவது உருட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை திறந்து பாக்குறான். அந்த கபோர்டுக்குள்ள பார்த்தா ஹீரோ இருக்க மாட்டான். வேங் உடனே நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே ஆமா சார் நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இவ்வளவு பெரிய வீட்டுல எப்படி எலி இருக்கும், நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்கல்ல, என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேங் என்ன சொல்றனா, இல்ல டைம் ஆயிடுச்சு, நான் உங்ககிட்ட எது வந்தாலும் நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோக்கு நல்லாவே புரியுது வேங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. வேங் வெளில போனதுக்கு அப்புறம் இவன் பொக்கேவை கீழே போட்டுட்டு அதை மிதிக்கிறான். உனக்கு இந்த ஒயிட் ரோஸ் எல்லாம் செட் ஆகாது, உனக்கு ரெட் ரோஸ் தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு வேங் மாதிரி ஒருத்தனை சூஸ் பண்ணுவே, என்ன மாதிரி ஒருத்தனை சூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா நான் வேங் மாதிரி ஒருத்தவங்க தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோமே நாய கழுவி நடுவீட்டுல வச்சா அதோட புத்தி இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் எனக்கு நெக்ஸ்ட் மிஷன் கொடுங்க, அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு அடுத்த க்ளூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. இவனுமே ஹீரோயினோட தலையை தடவிட்டே சரி நான் உனக்கு அடுத்த மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வேங் வந்துடுறான். வேங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, என்னோட அங்கிள் கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு முடிச்சிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அவ உன்னோட அசிஸ்டன்ட் தானே, உனக்கு எப்படி நல்ல அசிஸ்டண்டா இருக்கணும்னு நான் டீச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேங் என்ன சொல்றானா நீங்க ஒன்னும் டீச் பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஹீரோயின் ஆல்ரெடி எனக்கு ஒரு நல்ல அசிஸ்டண்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்றான். அப்போ வேங் கேக்குறான் அங்கிள் உங்களுக்கு ஹீரோயின் மேல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் உனக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் கண்டிப்பா அவளை என்கிட்ட எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேங்க வெறுப்பேத்திட்டு போறான். வேங் வழக்கம் போல ஹீரோயின் கிட்ட என்னோட அங்கிள் கிட்ட இருந்து தள்ளியே இரு, எனக்கு பயமா இருக்கு, அவங்க உன்னை ஹர்ட் பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எப்பவுமே சேஃபா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இந்த நெக்ஸ்ட் சீன்ல இந்த லில்லி வந்துட்டு லீ ஏதாவது சமாதானப்படுத்துறா. நான் லீ வந்துட்டு சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. அப்போ இந்த லில்லி என்ன சொல்றானா நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கேன், அன்னைக்கு பார்ல ஒரு கிளைண்ட் வந்தாங்கல்ல அவங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து உங்க ப்ராஜெக்ட்ல சைன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் ஹீரோவோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா தாத்தா வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க என்ன அந்த கிளைண்ட் வந்துட்டு உன்னோட ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா அந்த கிளைண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ லீ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த கிளைண்ட கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். கிளைண்ட் பார்த்தது ஹீரோ வந்துட்டு என்னோட டாக்குமெண்ட்ல சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானா. லீ சொல்றா அங்கிள் இவங்க எங்களோட ப்ராஜெக்ட்ல சைன் போட வந்திருக்காங்க, உங்க ப்ராஜெக்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா வேங்கோட ப்ராஜெக்ட்டுக்கு சைன் போட்டுறான். இதனால ஹீரோக்கு இந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிருச்சு. இங்க லீ வந்துட்டு ஹீரோவை ஓட்டிட்டு இருக்கா. என்ன அங்கிள் இந்த ப்ராஜெக்ட் உங்க கையை விட்டு போச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா, நம்ம அடுத்த ப்ராஜெக்ட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். லீ அதுக்கப்புறம் வேங்க கிட்ட வந்து என்ன சொல்றானா இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க காரணமே லில்லி தான், நம்ம அவளை மறுபடியும் ஆபீஸ்ல சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பானா. வேங்க என்ன சொல்றானா இங்க பாருடா என்னதான் இருந்தாலும் நீ என்னோட தம்பி தான், நீ பண்ணதெல்லாம் மன்னிச்சிடுறேன், லில்லியுமே வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு லீ வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிடைக்காதனால ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பானா. ஹீரோ பார்க்கதான் ஹீரோயின் வந்திருக்கா. எதுக்கு ட்ரிங்க் பண்ணி உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்காதனால நீங்க ரொம்ப சோகமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த சாக்லேட் வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் ட்ரிங்க் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோ என்ன சொல்றானா யார் சொன்னா நான் சோகமா இருக்கேன்னு, நான் எதுவும் சோகமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த சாக்லேட்டை ஊட்டி விடுறான். இவளுமே சரி நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது ஹீரோ
வந்துட்டு ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுட்டு அவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் வாயில இருக்க சாக்லேட் இவன் வாய்க்குள்ள இருக்கு. பரவாயில்ல, இந்த சாக்லேட் நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருப்பானா. ஹீரோயினுமே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குமே இப்ப ஹீரோ மேல லவ் வந்துருச்சு. இவங்க ரெண்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது அங்க லீ வரா. இவங்க ரெண்டு இந்த மாதிரி க்ளோஸா இருக்கத பார்த்துட்டு வெளில சண்டை போற மாதிரி நடிச்சுக்கிறீங்க, ஆனா உள்ள நல்லா கொஞ்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்றா, என்னோட ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டு வரணும்னு உனக்கு அறிவில்லையாடா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு லீ என்ன சொல்றானா, இந்த வீடே என்னோட அண்ணாவோட வீடு, உங்க பக்கத்துல மேடு நோட்டி இருக்கால அவ எங்க அண்ணாவோட மேடு, அதனால நான் எங்க வேணாலும் வரலாம், எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேங்க அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்து என் அண்ணா உன்னை கூப்பிடுறான், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயின்மே ஹீரோ கிட்ட நான் போறேன்னு சொல்லிட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ ட்ரிங்க் எல்லாம் குடிக்காம அதை டஸ்ட்பின்ல ஊத்திடுறான். லீ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கான். இதை பாக்குற வேங்குமே ஹீரோயின் எதுவும் தப்பு பண்ணல, நீ அவளை கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா அப்படின்னு சொல்றான். இந்த லிலியும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பா இல்லையா, அந்த டாக்டர் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. லிலி ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு, நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருப்பங்கிற போட்டோ இதுக்குள்ள இருக்கு, அந்த போட்டோவை பார்த்தா நீ யாருங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா அவளோட ஒரிஜினல் போட்டோவை பார்த்தா அவ மாட்டிக்குவா இல்லையா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிடுறான். ஓ, இது அவளோட ரியல் ஐடென்டிட்டியா, இவ ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க போட்டோ பார்த்துட்டு, நீ இப்ப இருக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கும் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பழைய போட்டோவை வேற போட்டோவை மாத்தி வச்சிருப்பா. ஹீரோயினுக்கு அந்த போட்டோ பார்த்தோன்னது நிம்மதியா இருக்கு. அப்பாடா எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வேங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் ஃபர்ஸ்ட் பார்க்க நல்லாவே இருக்க மாட்டேன், என்னோட லுக்ஸை வச்சு எல்லாருமே என்ன புலி பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணேன், இதுல என்ன தப்பு இருக்கு, எனக்கு அந்த ஐடென்டிட்டியோட வாழ பிடிக்கல, அதான் என்னோட பேரையுமே நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் வேங்க கிட்ட என்ன சொல்றான்னா, சாரி சார், நான் என்னோட பேரை நான் மாத்தி சொல்லிட்டேன், அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொன்னோன்னா லீக்கு செம கடுப்பா இருக்கு. எத்தனை டைம் நீ போய் சொல்லிட்டு இருக்க போற, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த லின் ஃபேமிலி சேர்ந்தவ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போக வேங்க ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோயின் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது பெரிய தப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது, இதுக்கப்புறம் யாருமே ஹீரோயினை புள்ளி பண்ண கூடாது, நீங்க ரெண்டு பேருமே வெளில போங்க, இதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தி யாராவது குறை சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ரெண்டு பேரையும் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். வேங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ அவனோட பேரை மாத்தி சொன்னது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்கிட்ட போய் சொல்லாத அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே சாரி சார், இதுக்கப்புறம் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்பதான் ஹீரோயின் மேல வேங்குக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அவன் உடனே யாருக்கோ கால் பண்ணி ஹீரோனை பத்தி தான் விசாரிக்க சொல்றான். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அவளுடைய ஒரிஜினல் ஃபைலை கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா, எப்ப நீங்க இதை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை தேடி வருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் நான் இதை எப்பயோ மாத்தி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அந்த ஃபைலை வாங்கி ஹீரோ கண்ணு முன்னாடியே வந்துட்டு அதெல்லாம் எரிக்கிறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் லீ ரூம்குள்ள ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வைக்க வருவாளா, அப்போ அவளோட ரூம்ல அந்த மாஸ்க் இருக்கிறத பாத்தர்றா. இந்த மாஸ்க பார்த்தோன்னே ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுறா, அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது இந்த லீ தான், என்னோட குடும்பத்தை கொன்னது நீ தானா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொலை வெறியில வெளில வந்துட்டு இருக்கா. இவ இப்படி வந்துட்டு இருக்கும் போது வேங் பாத்துறான். நீ லீயோட ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, நான் இந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லுவாளா. வேங் உடனே என்னாச்சு கண்ணு கலங்கி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் வந்துட்டு டஸ்ட் கண்ணுல பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. வேங் உடனே ஹீரோயின் கிட்ட அவளோட கர்ஷிப்பை கொடுத்துட்டு இந்த நீ கண்ணை தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இந்த பக்கம் லீ பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் அந்த லின் ஃபேமிலியை சேர்ந்தவ, அன்னைக்கு இவளை கொல்லாம விட்டதா தப்பாயிருச்சு, இவள மறுபடியும் எப்படியோ கொள்ளணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் பிளான் போட்டதை ஹீரோயின் கேட்டறா. தென் ஹீரோயின் ஷாப்பிங்க்கு வெளில போயிட்டு இருக்கும் போது இந்த லீ பாத்துறா. சரி இவளை இப்படியே கார் ஆக்சிடென்ட் பண்ணி மறுபடியும் கொன்னரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வில்லத்தனமா பிளான் பண்றான். ஹீரோயின் லீ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரத அவ பாத்துறா. அதனால இவ ஒரு சைடு கார் நிறுத்திட்டு இவ வெளில போவாளா, இவளை ஃபாலோ பண்ணிட்டே லீ வந்துடுறா. அவன் ஹீரோயினை கத்தி எடுத்து குத்தலான்னு வரும்போது ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறா. லீ சொல்றா, அன்னைக்கு நான் பண்ண கார் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்ட, அன்னைக்கு உன்னோட கதையை முடிச்சிருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்ண வருவாளா. ஹீரோயின் லீ அடிச்சு தள்ளி விட்டுட்டு அவ கத்தி எடுத்து வச்சுக்கிறா. ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வீக்கா இருக்கறனால லீ கூட சண்டை போட முடியல. லீ உடனே ஹீரோயினை அந்த மலையில இருந்து கீழே தள்ளி விடலான்னு பாக்குறான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து லீய அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோயின் விழுகிற மாதிரி போறா. அப்போ ஹீரோ பிடிச்சுக்கிறான். இங்க பாரு, கீழே விழுக போன உடனே நான் தான் இப்ப காப்பாத்தி இருக்கேன், இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் என்னோடது, எனக்காக என் கூட நீ எப்பயுமே
இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின்மே ஹீரோவை டைட்டா ஹக் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்காக நான் எப்பயுமே இருப்பேன். என்னோட ஃபேமிலி கொண்டவங்களை யாரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அந்த நாய் என் முன்னாடி இருந்து கூட அவனை கொலை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இந்த லீ வந்துட்டு நான் உங்களை இப்ப போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தியால குத்த வருவாளாம். அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவன் பக்கம் பிடிச்சு வச்சுக்கிறான். இந்த லீ ஸ்லிப் ஆகி அங்க இருக்கிற மலையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இந்த நெக்ஸ்ட் சீன்ல லீ வந்துட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை கேட்டோன்னா தாத்தாவும் வேங்கும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை பேசுறதுக்கு வெளில தான் கூப்பிடுறான். ஹீரோயின் வெளில வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு இப்ப தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, என் ஃபேமிலியை கொண்டவன அந்த கடவுளை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, நீ எதுக்கும் எக்ஸைட் ஆகாத, இன்னும் எதுவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க வேங் வந்துட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஒன்னும் இல்ல சார், லீ சாருக்கு இப்படி ஆயிடுச்சுல அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றா. வேங் கேக்குறான், லீக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஹீரோயினோட ஷோல்டர்ல கையை போட்டுட்டு நானும் அவளும் ஒண்ணா இருந்தோம், அவ என் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேங்க வெறுப்பேத்திட்டு இருக்கான். வேங்குக்கு இப்ப ஹீரோயின் மேலே ஹீரோ மேலே நல்லாவே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் ஹீரோயின் கிட்ட லியோட திங்ஸ் எல்லாம் ரூம்ல போய் எடுக்கணும், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயின்மே வேங்கோட லியோட ரூமுக்கு தான் போறா. அங்க போய் லியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது இவளோட ஃபேமிலி டாக்குமெண்ட்டை பாத்தர்றா. அதை எடுத்து படிச்சு பார்த்துட்டு இது நம்ம ஃபேமிலியோட டாக்குமெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவ கையோட எடுத்து வச்சுக்கிறா. இவன் இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு இருக்கிறத இந்த வேங் நோட் பண்ணிடுறான். வேங் புரிஞ்சுக்கிட்டான், லீ சொன்னதெல்லாம் உண்மைதான், இப்போ லீயோட சாவுக்கு கூட ஹீரோயின் தான் காரணம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். தென் வேங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் கூப்பிட்டு வந்திருக்கான். வேங் கேக்குறான், உனக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஆமா சார், இது எப்படி மறக்க முடியும், நான் ஒரு டைம் வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ள விழுந்தப்போ நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வேங் வந்துட்டு ஹீரோயினை அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள தள்ளி விட்டுறா. இவ தண்ணிக்குள்ள விழுந்தோன்னு அவளோட இயரிங் மிஷின் கீழே கலந்து விழுந்துருது. இவ கேக்குறா, சார் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேங் சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு நல்லாவே காது கேட்கும்ல, நீ சொன்னது எல்லாமே போய், நீ அந்த லின் ஃபேமிலி சேர்ந்த ஃபேங் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வெளில வந்துட்டு ஆமா நான் ஃபேங் தான், என்னோட குடும்பத்தை கொண்டவங்களை ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது வேங் என்ன சொல்றான்னா, நான் உன்னை லவ் பண்ண தெரியுமா, எப்ப நீ அந்த லின் ஃபேமிலியை சேர்ந்தவன் தெரிஞ்சோன்னு அந்த லவ் எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சு கீழே தள்ளி விடுறா. ஹீரோயின் சொல்ற, நான் என்ன தப்பு பண்ண, என்னோட ஃபேமிலியை என் கண்ணு முன்னாடி கொண்டவனை தான் நான் ரிவெஞ்ச் எடுத்தேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாளாம். அப்போ வேங் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ பிளாஷ்பேக்ல நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த லீ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா கிட்ட அவங்களோட கம்பெனிய வாங்க வந்திருப்பான். ஆனா ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா என்னோட கம்பெனியை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு போயிருப்பாங்க. லீ இந்த விஷயத்த வேங் கிட்ட சொல்ல வேங் என்ன சொல்றானா, எனக்கு அந்த கம்பெனி வேணும், பேசாம அவங்க எல்லாத்தையுமே குடும்பத்தோட கொன்று அந்த குடும்பத்துல வாரிசு இருந்தா தானே இந்த சொத்தெல்லாம் அந்த வாரிசுக்கு போகும், அந்த குடும்பத்தை இல்லாம ஆக்கிட்டா அந்த கம்பெனியை தன்னால் நம்ம கைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வேங் தான் ஹீரோயினோட குடும்பத்தை கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டிருப்பான். இப்போ வேங் அந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இதை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. வேங் அதுக்கப்புறம் ஹீரோயினை கடத்தி வச்சுட்டு ஹீரோக்கு தான் கால் பண்றா. அங்கிள், எனக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயின் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தானே, அவ உயிரோட இருக்கணும்னா நீங்க நான் சொல்ற இடத்துக்கு தனியா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே கத்த ஆரம்பிக்கிறா, தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்க வராதீங்க, நீங்க வந்தா உன்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. வேங் உடனே ஹீரோயினை அடிக்கிறா. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஹீரோ கத்துறா, அவளை ஏதாவது அடிச்சீங்கன்னா உனக்கு கொன்னே போட்டுருண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. வேங் சொல்றா, அங்கிள் எனக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயின் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, உங்களுக்கு நான் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுக்கறேன், இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க இங்க வரலனா அவ செத்து போயிருவா அப்படின்னு சொல்லி மிரட்ட ஹீரோமே அவளை இது பண்ணாத, நாங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. வேங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், ஆனா நீ எப்ப என்னோட தம்பியை கொண்டுன்னு தெரிஞ்சதோ அப்பவே உன் மேல இந்த லவ் போயிருச்சு, எதுக்கடி என்னோட தம்பியை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இன்னும் உனக்கு மட்டும்தான் எல்லாம் வலிக்குமா, அவன் கண்ணு முன்னாடியே அவன் என்னோட ஃபேமிலியே கொன்னான், அப்போ எனக்கு அது வலிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்க வேங் உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை கொஞ்ச நேரத்துல உன்னோட ஃபேமிலி கூட அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறான். அப்ப ஹீரோ அங்க வந்ததும், என்ன ஹீரோனை தேடிதான் வந்திருக்கியா, நீயும் ஹீரோயினும் பிளான் போட்டு தான் என்னோட தம்பியை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்தோன்னு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறான். இத பாக்குற வேங்க என்ன சொல்றானா, உன்கிட்ட அவ்வளவு டைம் இல்ல, நான் ஹீரோயினை ஃப்ரீசர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன், இன்னும் 5 நிமிஷம் லேட் பண்ணாலும் அவ செத்து போயிருவா அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ வந்துட்டு அந்த ஆளை அடிக்காம அவன் இப்போ அடி வாங்க ஆரம்பிக்கிறான். அங்கிள், இப்போ நான் ஹீரோயினை விடணும்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் தரேன், இந்த ஃபைல்ல நீங்க சைன் போடுங்க, உங்களுக்கும் இந்த ஜியாங் ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, இதுல நீங்க சைன் போட்டா நான்
ஹீரோயினை விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உள்ள இருந்து கத்திட்டு இருக்கா, நீங்க எந்த ஃபைலையும் சைன் போடாதீங்க, நீங்க சைன் போட்டாலும் அவன் விட மாட்டான், உங்களையும் சேர்த்து கொன்றுவான், தயவு செஞ்சு நீங்க இங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். வேங் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, அங்கிள் நான் உங்களை இந்த மாதிரி பார்த்ததே இல்ல, உங்களுக்கு கூட லவ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ அடி வாங்கி சோர்ந்து இருக்கும் போது இந்த வேங் உடனே அந்த அடியாள் கிட்ட என்ன சொல்றானா, ஹீரோயினை உள்ள போய் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சோன்னு ஹீரோ வேங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃப்ரீசர் ரூமை வேங் திறந்துட்டு வரான். வேங் பார்த்தா செத்து போயிட்டான். ஹீரோ அடிச்சு கொண்டு போட்டான் போல. ஹீரோயின் சொல்றா, இதுக்காக நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, உன்னை காப்பாத்த தாண்டி, நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி, நான் உன்னை சேவ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் வேங்குமே பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறான். தென் ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவோட கல்லறைக்கு தான் வந்திருக்கா. உங்களை கொன்னவங்களை நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் அது உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தான் தேங்க் பண்ணிட்டு இருக்கா. நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ணதுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்றா, லைஃப் லாங் நீ எனக்கு கைமாறு பண்ணணும், என் கூட வாழ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கை கொடுக்கறா. இவளுமே நானும் உங்க கூட லைஃப் லாங் வாழ்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்ததோட இந்த டிராமா ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆயிருது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.